சிங்கப்பூரில் இருக்கிற என்னுடைய தோழர்களும் மூலம் எனக்கு உறவு ஏற்படுத்தியது தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும். தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் ஏற்படுத்திய அந்த உறவை திருவள்ளுவர் மூலமாக கெடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் வெவ்வேறு தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் திருக்குறள் பற்றி இதுதான் நான் முதல்ல பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, திருக்குறளை வெறும் தமிழோடு தொடர்படுத்தாமல் திருக்குறளும் தமிழும், திருக்குறளும் தமிழ் உணர்வும் அல்லது திருக்குறளும் தமிழனும் அப்படின்னு வெறும் தமிழ் அப்படின்னு ஒரு சுருக்கமான வட்டத்துக்குள்ளார திருக்குறளை அடைக்காமல் திருக்குறளோட அரசியல் கண்ணோட்டம், திருக்குறளும் சோசலிசம்னு ஒரு தலைப்பை அது சிங்கப்பூர்ல இருந்துக்கிட்டு திருக்குறளும் சோசலிசம் அப்படிங்கிறத நான் கொட்டேஷன்ல சொல்றேன். சிங்கப்பூர்ல இருந்துக்கிட்டு சோசலிசம் அப்படிங்கிற தலைப்போடு திருக்குறளை பேசுவதற்கு இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல இந்த அவைக்கும் திருக்குறள் தமிழ் சங்கத்துக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். தோழர் ராஜாராம் அவரை என்னோட இணைத்தது பெரியார் டாக்டர் அம்பேத்கர். அவர் என்னை கொண்டு வந்து திருவள்ளுவர் சங்கத்தோடும் திருவள்ளுவரோடு இணைச்சிருக்கிறாரு. ஐயா சிவபாலன், தோழர் ராஜாராம் எனக்கு அறிமுகமானவர், என்னை பற்றி நல்லா தெரிந்தவர், நான் என்ன பேசுவது தெரியும். ஆனால் ஐயா சிவபாலனை நான் இப்போதான் பார்க்குறாங்க. ஐயா வந்து என்னுடைய பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை அந்த அளவுக்கு அவங்க கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, இப்போதான் கேட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னோட அரசியல் கண்ணோட்டம், சாதி மதம் சார்ந்த கண்ணோட்டங்களில் ஒரு கராரான விமர்சன கண்ணோட்டத்தோடு அணுகுகிற என்னை திருக்குறள் குறித்து ரொம்ப நம்பிக்கை கொண்ட, திருக்குறளை உலகின் சிறந்த நூலாக கருதுகிற இந்த அவையில் என்னை பேச கூட்டு வந்த நம்ம தோழர் ராஜாராம் அவர்களுக்கும், ராஜாராம் சொன்னா சரியா இருக்கும்னு நம்பி அதை ஒத்துக்கொண்ட தலைவர் சிவபாலன் அவர்களுக்கும் இன்னொரு முறை நான் நன்றி தெரிவிக்கிறேன். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள், இதையெல்லாம் நல்லா ஃபுல்லா படிச்சு நான் எப்படி கேட்டாலும் திருப்பி தலைகீழ ஒப்பிச்சு அப்படியெல்லாம் திருக்குறள் தெரிஞ்சுட்டு நான் பேசுவேன். நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் பரிதாபப்பட்டதா, என்னை பார்த்தே நான் பரிதாபப்படுவதா புரியல. நான் ஒரு தமிழ் அறிஞன் அல்ல. திருக்குறளை பள்ளிக்கூடத்துல 2 மார்க்குக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருக்குறளை படிச்சிருக்கேன். 2 மார்க் திருக்குறளுக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க. திருக்குறளுக்கு நம்ம சிலபஸ்ல தமிழ்நாட்டுக்குள்ளார 2 மார்க் இருக்கு, அவ்வளவுதான் 2 மார்க். அதுக்கு மேல மாணவர்களுக்கு திருக்குறளை பற்றி தெரியாது. ஒரு 2 மார்க்குக்காக திருக்குறளை படிச்ச நான் அதற்கு பிற்பாடு என்னோட அரசியல் கண்ணோட்டம் வேறு வேற இருக்கும் போது நேரடியான அரசியல் சார்ந்த கதை படிப்பது, கவிதை படிப்பது அப்படிதான் ஆரம்பிச்சேன். பள்ளிக்கூடங்களில் திருக்குறள் படிச்சதுலேருந்து அது சிலபஸ். திருக்குறள் என்பது தமிழக மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு தமிழ் நூல், அது தத்துவ நூல், அது அரசியல் நூல்ங்கிறதெல்லாம் வெளியில வந்தால் தான் நமக்கு தெரியும். அது ஒரு சிலபஸ். அந்த சிலபஸாக மட்டும் தெரிஞ்ச திருக்குறளில் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெகுஜன ஊடகங்கள் மூலமாக கதை, கவிதை அப்படி சொல்லி நவீன இலக்கியவாதிகள் சீரியஸ்ன்னு சொல்லி நிறைய கதைகள் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். எனக்குள் ஒரு அரசியல் கண்ணோட்டம் வந்ததுக்கு பிற்பாடு, விமர்சனம் கண்ணோட்டம் வந்ததுக்கு பிற்பாடு படைப்பில் இயக்கம் எழுதுறதில்லை, கவிதை எழுதுவது, கதை எழுதுவதில்லை. கதை கவிதை படிக்கிற மனோபாவத்திலிருந்தே நம்ம வெளியே வந்துடுவோம். அப்போ அரசியல் கண்ணோட்டம் என்பது ரொம்ப முதன்மையானது. அது ஒரு வளர்ந்த வடிவம். அறிவியல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அரசியல் கண்ணோட்டம் என்பது வளர்ந்த வடிவம். படைப்பிலக்கியத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறது. அதனாலதான் வள்ளுவருக்கும் கம்பருக்கும் இளங்கோவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஏன் கம்பருக்கும் இளங்கோவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வள்ளுவருக்கு ஏன் இருக்குன்னா, வள்ளுவர் வந்து படைப்பிலக்கியவாதி, கற்பனாவாதி அல்ல. அவர் வந்து அரசியல் கண்ணோட்டம் பேசுறாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம பேசுறோம். இப்ப அதுபோல் என்னோட படைப்பிலைக்கும் நான் கவிதை எழுத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து கதை படிக்க ஆரம்பிச்சு, படைப்பிலைக்கும் கதை கவிதை மட்டும் தான் படிப்பேன், வேற எதையும் நான் படிக்க மாட்டேன். அந்த கண்ணோட்டத்திலிருந்து என்னை அரசியல் கண்ணோட்டத்துக்கு மாத்தினது வந்து பெரியார் தான் என்னை மாத்துறாரு. பெரியார் அரசியல் கண்ணோட்டம், அதற்கு பெரியார் என்னை கொண்டு வந்து டாக்டர் அம்பேத்கர் சேர்க்கிறாரு. டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் அதற்கு மார்க்சியத்தோட பரிச்சயம், இதெல்லாம் வளர வளர எனக்கு வந்து படைப்பிலக்கியம் எழுதுறது அப்படிங்கிறத கைவிட்டது மட்டுமல்ல, கதை கவிதைகள் எழுதுறத படிக்கிறதே வந்து ஏன்னா விமர்சன கண்ணோட்டம், அறிவு வளர வளர, உங்களுக்கு அரசியல் உணர்வு வளர வளர, விமர்சன கண்ணோட்டம் கூட வரும்போது எந்த கதை படிச்சீங்கனாலும் ஒரு லைன்ல 10 தப்பு கண்டுபிடிப்பீங்க நீங்க, அது எவ்வளவு பெரிய கதாசிரியர்களாக இருந்தாலும். அப்போ இந்த அரசியல் கண்ணோட்டம்ங்கிறது முதன்மையானது. நான் தந்தை பெரியார் எதை பார்த்தாலும் அரசியலாவே பார்ப்பார். அவர்கிட்ட வந்து சென்டிமெண்ட்ஸ், தனிப்பட்ட முறையில்
ஒரு நபருக்கு ஒரு சென்டிமெண்ட்ஸ் அவர்கிட்ட கிடையாது. சொந்தக்காரன், நம்ம ஊருக்காரன், நம்ம ஜாதிக்காரன், இப்படியெல்லாம் அரசியல் அவர் பார்க்கவே மாட்டார். தனி வாழ்க்கையில பார்ப்பார். தனி வாழ்க்கையில் தோழர்கள், அன்பான எல்லாம் ராஜாஜின்ற ரொம்ப அன்பா நடந்துப்பாரு, அதெல்லாம் இருக்கும். தன்னோட தனி வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமாக தன் மீது அவ்வளவு அன்பு கொண்ட ராஜாஜி இருக்கிறாரு, தன்னோட நண்பராக இருக்கிறாருங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தா ராஜாஜி கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அவரோட தனி வாழ்க்கையில் இருக்கிற சென்டிமெண்ட்டை தன்னோட அரசியல் வாழ்க்கையில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண மாட்டார். ஆனா பெரியாருக்கு பின்னால் பெரும்பான்மையான அரசியல் நிலவரம் என்பது சென்டிமெண்ட் சார்ந்தே இருக்குது. தனி வாழ்க்கை, தன் சொந்த வாழ்க்கையை அரசியல் இன்ஃப்ளூன்ஸ் படுத்துறதுங்கிறது அதிகமா இருக்குது. நான் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட நான், அவர் எப்படி எல்லாவற்றையும் அரசியலாக பார்த்தாரோ, திருக்குறள் உட்பட, தமிழ் அறிஞர் கிடையாது தலைவர் பெரியார், ஆனால் எல்லாவற்றையும் கம்பராமாயணத்திலிருந்து திருக்குறளிலிருந்து அவர் கொஸ்டின் பண்ணாத ராமாயணம், மகாபாரதம், எல்லா படைப்பிலக்கியங்கள், புராண இதிகாசங்கள் எல்லாவற்றையுமே அவர் கொஸ்டின் பண்ணாரு. அவரை போல் ஒரு தமிழறிஞர் அல்ல, ஆனால் அவரை போல் அரசியல் கண்ணோட்டம் கொண்டவன், எதையும் அரசியலாக பார்த்து தெரிந்தவன் என்கிற தகுதியிலிருந்து நான் திருக்குறள் பேச ஆரம்பிக்கிறேன். திருக்குறள் ஒரு தமிழ் நூல், அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. ஆனால் திருக்குறள் ஒரு தமிழ் நூலாக இருக்கிற திருக்குறள் ஒரு இடத்தில் கூட தமிழ், தமிழன், தமிழர்னு பேசவே இல்லை. ஒரு இடத்தில் கூட இந்த வார்த்தையை கவனிக்க முடியாது. அப்ப திருக்குறள்ல எங்க தேடினாலும் தமிழ்ங்கிறத பார்க்க முடியாது, தமிழருங்கிறத பார்க்க முடியாது, தமிழன்கிற சொல்லி நீங்க பார்க்க முடியாது. வள்ளுவர் அதை திட்டமிட்டு செய்திருக்கிறார். ஏன் அதை பார்க்க முடியாதுன்னா, தமிழ், தமிழன், தமிழர் அப்படிங்கிற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்றேன். அதற்கு பதில் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலகு, உலகம், வையம் இப்படிதான் பயன்படுத்திருக்காரு. நாடுங்கிறது கூட குறைவாக தான் பயன்படுத்திருக்கிறார். அவரு ஒரு ஒரு மொழிக்குள்ளார நீங்க திருவள்ளுவரை அடக்க முடியாது. தமிழ்ல அவர் எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் தமிழில் எழுதினார் என்பதற்காக அவர் தமிழுக்கு மட்டும் சொந்தக்காரனோ அல்லது தமிழ்ல சிறந்த இலக்கியம், தமிழ்ல சிறந்த தத்துவம், சிறந்த அரசியல் அப்படின்னு அவர் சுருக்கிட முடியாது. ஏன்னா அதை அவரே விரும்பல. அவர் தமிழ், தமிழன், தமிழகம், தமிழ்நாடு என்பதற்கு பதில் உலகம், வையம், உலகு அப்படிங்கிற சர்வதேச மொழியை தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. 170 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகையே புரட்டி போட்ட ஒரு நூல் சொல்லணும் அப்படின்னா, இனி ஏதாவது ஒரு நூல் உலகத்திலே சிறந்த நூல் ஒன்று சொல்லுங்க நீங்க படிச்சதில்லை அப்படின்னு சொன்னா, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், 170 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை போன்ற ஒரு சிறந்த நூல் இது வரைக்கும் வரவே இல்லை. அது ஏறக்குறைய திருக்குறளை போன்றே ரொம்ப சின்ன எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்த மார்க்ஸ், எங்கெல்ஸ் எழுதிய விரிவு எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இருக்கிற விரிவை தான் அவங்க எழுதுறதா நான் கருதுறேன். அப்போ கம்யூனிஸ்ட் இப்போ கூட அரசியல் ரீதியாக எதையாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை படிச்சிட்டீங்கனாலே, எத்தனை முறை படித்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அறிவை, அரசியல் அறிவை. அப்ப ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் யார் எப்படி இயங்குறாங்க, அவங்க என்ன கண்ணோட்டத்தில் பேசுறாங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை படிச்சாலே 16 பக்கம் கூட கிடையாது. அது கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்த சர்வதேச அரசியல்ல ஒரு திருக்குறளின் 2000 ஆண்டு கால வடிவம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அப்படி ஒரு சிறப்பான, நுட்பமான, ரொம்ப எளிய வார்த்தைகள்ல ரொம்ப 10 லைன் 4 லைன்ல ஒரு சர்வதேச விஷயத்தை அரசியல பேசுறது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முன்னோடி யாரு நான் பார்க்கிறேன்னா திருவள்ளுவர் தான் பார்க்கிறேன். ஏன்னா திருவள்ளுவர் 170 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் சர்வதேசம் பேசுறாரு, சர்வதேச உலக தொழிலாளர்கள் பேசுறாரு, முதலாளித்துவம் பேசுறாரு. இது எல்லாமே சர்வதேச அரசியலை 170 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பேசுறாரு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சர்வதேசம் பேசியவர் தான் திருவள்ளுவர். அப்ப இந்த திருவள்ளுவரோட கூறு அப்படிங்கிறது என்னன்னா, அவர் வெறும் தமிழ் உணர்வு அப்படின்னு பேசுறது இல்லை. ஆனா இப்ப சோசியலிசம், மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை பேசுகிற கம்யூனிசம், சோசியலிசம் அப்படிங்கிறதுக்கும் வள்ளுவர் பேசுறதுக்கு தொடர்பு இருக்குதா? சோசியலிசம்னா என்ன? வள்ளுவர் சொல்லுவது போன்ற சோசியலிசம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்து வள்ளுவர் சொல்றார். எல்லாவற்றுக்கும் தனி மனித ஒழுக்கம் என்பது ஒருத்தர் எப்படி ஒழுங்கா வாழணும், மன்னன் எப்படி ஒழுங்கா இருக்கணும், மந்திரி எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும் என்பது ஒவ்வொரு தனி நபருக்கும் சொல்லுகிற விஷயமா தான் இருக்குது. ஆனா சோசியலிசம் என்பது மக்களுக்கு தனியாக அறிவுரை சொல்வது, மன்னருக்கு தனியாக அறிவுரை சொல்வது, இப்படி திட்டங்களை வகுக்கிறதுலாம் கிடையாது. ஒரு தனிநபர்கள் என்ன, தனிநபர்களை திருத்துவது என்பது முடியாத காரியம். தனிநபர்களோட விஷயங்களை தனிநபர்களை தீர்மானிப்பதில்லை. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட எல்லா திருக்குறளையும் நான் புரிந்துகிட்ட வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி, மக்கள் எப்படி இருக்கணும், மன்னன் எப்படி இருக்கணும், மந்திரி இருக்கணும், பெண்கள் குறித்தான கண்ணோட்டம், இது எல்லாமே ஒவ்வொருவரையும் எடுத்து தனித்தனியாக அவர்களை மோட்டிவேட் பண்றது, அவங்க மாறணுங்கிற கண்ணோட்டம் தான் இருக்குது. இது போன்ற திட்டங்களை வகுப்பதனால் ஒரு சோசியலிசத்தை கொண்டு வர முடியாது. சோசியலிசம் என்பது மன்னனை திருத்துவதோ, மன்னனுக்கு மனு கொடுப்பதோ இல்லை, மன்னனையே அப்புறப்படுத்தி மக்களை கொண்டு வருவது தான் சோசியலிசம்.
ஆனா அந்த கூறு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவரிடம் எதிர்பார்ப்பது என்பது அது பகுத்தறிவும் கிடையாது, மார்க்ஸ் கற்றுக் கொடுத்த அறிவியலும் அது கிடையாது. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ வள்ளுவர் திருக்குறள்ல சோசியலிசமே பேசுறியா அப்படின்னு கேட்டா, இன்னும் சரியா சொல்லணும், திருவள்ளுவரோட திருக்குறள் உருவாகி 2000 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2000 ஆண்டுகள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும், போன நூற்றாண்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருக்குறள் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் திருக்குறள் ஒரு வாழ்வியலை சொல்லுது இல்ல, அந்த வாழ்வியலை முழுமையாக கடைபிடிக்கிற ஒரு மனிதன் கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு நல்லொழுக்கம் சொல்லுது, நல்லது சொல்லுது, ஆனா அது கடைபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கற்பனாவாதமா இருக்குதுங்கிறத திருக்குறளை தீவிரமா ஆதரிக்கிற நம்மளே புரிஞ்சது தான். அவர் தனி மனித மன்னனுக்கு விட்டுருங்க, மக்களுக்கு அவர் சொல்லுகிற விஷயங்கள்ல நாம் எத்தனை அதோட பயணம் பண்ண முடியும்? ஏன் முடியல அப்படின்னா, அது முடியலன்னு முடியாது, சாத்தியம் இல்லை. திருவள்ளுவர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் திருக்குறளை முழுமையாக திருக்குறள் சொல்லுகிற வாழ்வியலோடு ஒரு மனிதன் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னு சொன்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தீர்மானிப்பது அவன் அல்ல, அவனால் முடியாது. அவன் திருந்திக்கலாம்னா முடியாது, அது சமூகம் தான் தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையும் ஒவ்வொரு தனி மனிதனும் தீர்மானிப்பதில்ல. நம்ம விஜயபாஸ்கர் சொன்ன மாதிரி, யார் வேணுமாலும் என்னவா நல்ல ஒழுக்கமா வாழணுங்கிறது ஒருவன் திருடக்கூடாது என்பதும் ஒருத்தன் ஒழுக்கமா வாழணும் என்பதில் அதிகமாக சமூக பங்களிப்பு இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல்கள் சிறப்பான பாடல்கள் பல இருக்குது. ஆனா அவர் குழந்தைக்கு ஒரு பாடல் எழுத, திருடாதே பாப்பா திருடாதேன்னு எழுதினாரு. வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அரசியலா இருக்குது, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் கொண்ட சரியா இருக்குது. ஆனா அவரே என்ன ஒரு கற்பனாவாதமா என்ன முடிவு போறாருன்னா, திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறார். திருடன் விரும்பி வரானா திருடுறதுக்கு? திருடுனா எவ்வளவு பெரிய தண்டனைகள். திருட்டு என்பது மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா, அது சமூகத்தில் ஒரு ப்ரோட்டஸ்ட்ங்கிறார். வறுமையில் இருக்கிறவங்க தங்களோட தேவை சார்ந்து திருடுறது என்பது ஒரு சமூக எதிர்ப்பு குறியீடு தான். அப்ப திருடனை உருவாக்குவது என்பது ஒரு சமூகம். ஒரு முதலாளிகளை உருவாக்குவது, ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பில் திருடர்கள், தொழிலாளர்கள், இதெல்லாம் அதுதான் உருவாக்குது. விரும்பி அதை யாரும் செய்வதில்லை. அப்போ ஒரு தனி மனித குணாம்சம் என்பது சமூகம் உருவாக்குது. ஒரு தனி நபரால் எதையும் தீர்மானித்துக் கொள்ள முடியாது. அந்த சமூகத்தில் சேர்ந்து இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தீர்மானிச்சுக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமா தீர்மானிக்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய பெயரே அவனுக்கு தெரியாது. சின்ன வயசுல யாராவது பேர் வச்சு அடுத்தவர்கள் அவனை சுட்டி சுட்டி என்னைய மதிமாறன்னு எனக்கு என் பெற்றோர்கள் பேர் வச்சு மதிமாறா மதிமாறா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் பெயரே எனக்கு தெரியும். என்னுடைய சொந்த பெயரே அடுத்தவர்கள் வைத்து அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்னா, அறிவு என்பது உள்ள கிடையாது, ஒழுக்கம் என்பது உள்ள கிடையாது, வெளியே கிடக்குது. எதையும் வெளியிலிருந்து தான் மனிதர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனாலதான் தனி மனிதர்கள் எதையும் தீர்மானிக்க முடியாது, பண்ண முடியாது. இப்போ ஒழுக்கம் சார்ந்தே சொல்லுவோம். இப்போ ஒழுக்கம் ஒழுக்கமா வாழணுங்கிறது ஒரு தனி மனித பண்பு தான். அது எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியுமா? எது ஒழுக்கம் ஒரு கேள்வியும் வருது. இப்போ குறிப்பாக ஒன்று எடுத்துக்கோமே, ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது. பெண் திருமணம் ஆயிடுச்சு, கல்யாணம் திருமணம் ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே ஒரு ஆண்டுகளுக்குள்ளார அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு, குழந்தை பிறக்கிற தன்மைக்கு வந்துடுறாங்க. அப்போ சீமந்தம் ஒன்று நடத்துறாங்க. அப்போ குழந்தை பிறக்கும் போது சீமந்தம் ஒரு முறை நடத்தினா, அவங்க பத்திரிகை அடிச்சு எல்லாரும் கூப்பிடுறாங்க, பெரியவங்களுக்கு சொல்றாங்க என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போதுங்கிறாங்க. அது விழாவா கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. தன் மகள் கருவுற்று இருக்கிறாள், அவ நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா, அவ குழந்தை பெற்றுக்கு போறா என்பது ரெண்டு தரப்புலையும் பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அது பெண் வீட்டாலையும் மணமகன் வீட்டாலையும் மணமகன் ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்றாங்க, ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு பெண் கருவுறுவதும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் ஒரு குடும்பத்துக்குள் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இப்போ கருவுறுவதும் குழந்தை பெற்றுக் கொள்வதும் மகிழ்ச்சியான விஷயமா? அதை அப்படியே பண்ணுங்க, கட் பண்ணிட்டு, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகாத பெண் கருவுற்று இருக்கிறாள், அவ கர்ப்பமா இருக்கிறாள். அதே சம்பவம் ஒண்ணுதான். கல்யாணம் ஆகாத பெண் கருவுற்று இருக்கிறாள்ங்கிற சம்பவம், கல்யாணமான பெண் கருவுற்று இருக்கிறாள் சொல்லும் போது கொண்டாடுகிற சமூகம், குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள் சொன்னா திகில் அடையுது. சம்பவம் வேற, ஒரே சம்பவம் தான். அப்போ ஏன் ஒரு சம்பவம் நம்ம தான் மனசுன்றா, சம்பவம் ஒண்ணுதான். ஏன் உங்களால் அப்படியாமா? கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு பெண் கருவுற்றுட்டா யாரும் கதவை திறந்துக்கிட்டு போய் வால் நட்சத்திரம் தெரியுதா, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவகுமாரன் பிறக்க போறான்னு நினைக்க போறாங்களா? இல்ல கர்ண மகாராஜன் போல ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்க போறாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்ப என்னன்னா, சமூகம் இதை அடாப்ட் பண்ணாது, சமூகம் இதை ஒத்துக்காது. அப்ப ஒழுக்கம்ங்கிறது எங்க தீர்மானிக்குதுன்னா சமூகம் தீர்மானிக்குது. இப்ப தனி மனித ஒழுக்கம் என்பதை ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக இதை நான் சொல்றேன். அப்போ பெண் இதுல பெண் மேல ஆராதிக்க சமூகம் அதெல்லாம் இருக்கிறது வேற. ஆனா இன்னைக்கு பாக்குற ஒழுக்கம் மாறல் என்பது
ஒரு பெண்ணோட கற்பு சார்ந்த முடிவுகள்ல ஒரே சம்பவம் தான், அது ஆண் பெண் இருபாலரின் ஒழுக்கம் சார்ந்தே முடிவாகுது. அப்போ அறிவு என்பது, ஒழுக்கம் என்பது எல்லாமே புறத்தில் இருக்கிறது. புறம்தான் ஒரு மனிதனின் உணர்வுகளை தீர்மானிக்கிறதுங்கிற நிலையில தான் வள்ளுவருக்கும் ஒரு கற்பனாவாதத்துக்கும் நடைமுறையில் இருக்கிற மார்க்சியத்துக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குது. 2000 பாஸ்கர் சொன்ன மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள முடியாட்சியில ஒரு மன்னன் தலைமையில் ஏற்று திருக்குறளில் சொல்லப்பட்டது போல்தான் சொல்ல முடியும், அதை தாண்டி சொல்ல முடியாது. இன்னும் சரியா அதை வரையறுத்து சொல்லணும்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறளில் மன்னனுக்கு அறிவுரை சொல்வது அப்படிங்கிறது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா முடியாட்சி என்பது மன்னனுக்கு அறிவுரை சொல்வதல்ல. நீ பழைய புலவர்கள்ல இருந்து பல தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா மன்னனை அண்டி பிழைப்பது, மன்னனை வந்து வந்து சம்பந்தம் இல்லாம புகழ்ந்து பேசுவது, அவனை ஏதாவது புகழ்ந்து பேசி அவன்கிட்ட பணம் வாங்கி வரலாற்றில் மக்கள் விரோத மன்னர்களை எல்லாம் மிகப்பெரிய திறமைசாலிகளாக சித்தரிப்பதுதான் தமிழ் படித்த இலக்கியம் படித்த இவங்களோட கடமையா இருக்கிற சூழல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மன்னன் நீ ஒழுங்காரு, மக்களுக்கு நேர்மையா இருன்னு சொல்லுகிற தைரியம் இருந்தது பாத்தீங்களா, அது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வள்ளுவர் ஒருத்தர்கிட்ட தான் இருந்திருக்கு. இந்த சிறப்புல தான் வள்ளுவர் உயர்ந்திருக்கிறார். இது ஒரு ப்ராட்டஸ்ட், இது ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறதா செய்ய முடியும். ஒரு தனிநபரால், அதுவும் ஒரு இயக்கமாவோல வள்ளுவர் செய்யல. ஒரு மன்னன் மக்களுக்கு ஒழுங்கு சொல்ற அவரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு கூட அரசியல் இருந்தா கூட அதிகார வர்க்கத்துக்கு எடுத்து பேசுவதை விட மக்களுக்கு அறிவுரை சொல்வதில் கவனம் எடுக்கிறாங்கன்னா, மக்களை மட்டும் வள்ளுவர் பார்க்கல, மக்கள் ஒழுங்கா இருக்கணும்னா மன்னன் நீயும் ஒழுங்கா இருன்னு சொல்லுகிற தைரியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசுக்கு எதிராக பேசுகிற தைரியம் திருவள்ளுவரிடம் இருந்ததுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு அது கிடையாது பல்வேறு. அப்ப வள்ளுவர் எப்படி உயர்ந்து நிற்கிறார் மற்றவர்கள் பாத்தீங்கன்னா, அவர் அரசனை கொஸ்டின் பண்றார், அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார், அதிகாரத்துக்கு எதிராக சொல்றார். அதிகாரத்துக்கு எதிராக சொல்றாருங்கிறது மட்டுமல்ல, அதிகாரத்தை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும்னு தனி மனிதரா பேசுறார். நமக்கு வள்ளுவர் எழுதுற திருக்குறள் தான் தெரியுது, ஆனா அதில் எழுதிய திருக்குறள் என்ன ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்ன்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக மன்னனின் ஒழுங்கு, மன்னனின் ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொல்ல ஒரு ஒரு புலவனை, ஒரு அறிஞனை, ஒரு அரசியல்வாதியை எந்த அரசு சும்மா விட்டுருக்காது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சும்மா விடாத போது 2000 வருஷம் சும்மா விட்டுருப்பாங்களா? வள்ளுவரின் வாழ்க்கை கற்பனவாதம் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் சொல்றாங்களே தவிர, வள்ளுவரின் வாழ்க்கை ஒரு புரோட்டஸ்ட் அரசியல், அதிகாரத்தின் அரசியல் குறியீடா இருந்திருக்கும். அவர் மிக கொடூரமான முறையில் அரசால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருப்பார். அப்படிலாம் இருந்திருக்க முடியாது. ஏன்னா அதற்கு பின்னால் வந்து அரசுகள்லாம் அதை விட மோசமா இருந்திருக்குது. அப்ப வள்ளுவர் சிறப்பாக எங்க நிற்கிறாருன்னா, அரசுக்கு எதிரான, அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரல் எனக்கு தெரிந்து தமிழில் இல்ல உலகத்திலேயே 2000 ஆண்டுக்கு முன்னால வள்ளுவரின் குரல் தான் அதிகாரத்துக்கு எதிரான குரலா நான் பாக்குறேன். அப்புறம் வள்ளுவர் பேசிய சோசியலிசம் என்ன அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, வள்ளுவர் பேசிய அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வள்ளுவருக்கு முன்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அப்ப அந்த அரசியலுக்கு எதிரான கண்ணோட்டம் தான் வள்ளுவரின் கண்ணோட்டம். வள்ளுவர் புதுசா ஒன்றும் சொல்லல. என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருக்கிற செட்டப்பை கொஸ்டின் பண்றாரு. அந்த கொஸ்டின் பண்ணி இதெல்லாம் கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, அவர் சொல்வதற்கு மாறாக அந்த சமூகம் இருந்திருக்குது. அது என்ன சமூகம் அப்படின்னா, சட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் என்பது ஒரு அரசியல் நூல்னாலும் அது இன்னொரு வகையில் மறைமுகமான ஒரு சட்ட நூலாவே நான் பார்க்கலாம் திருக்குறளை. அதற்கு முன்னால் ஒரு சட்ட நூல் தான் இந்தியா முழுக்க, தமிழகம் உட்பட இந்தியா முழுக்க ஒரு சட்ட நூல். அதுதான் ஆண்டுகிட்டு இருந்தது, அதுதான் வழிநடத்திக்கிட்டு இருந்தது. அந்த ஆதிக்க மிக மோசமான அந்த சட்ட நூலுக்கு எதிரான வடிவம் தான் திருக்குறள். அது என்ன சட்ட நூல்னு பார்த்தீங்கன்னா, மனுவோடு சட்ட நூல். மனுவும் மன்னனுக்கு அறிவுரை சொல்றான். மனு சொல்லுகிற அரசியல் சட்ட நூல், மன்னர் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றான்னா, மன்னரை கொண்டாடுகிறான், மன்னரோட மோசடிகளை நியாயப்படுத்துகிற நபராக இருக்கிறான். அதற்கு மேல் மனு பிறப்பால் 4 வர்ணத்தை நியாயப்படுத்தி, இந்த 4 வர்ண முறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரன், இந்த சிஸ்டம் பார்த்தீங்களா, இந்த அடுக்குமுறை, இந்த அடுக்குமுறையோட தான் அரசு இயங்கணும்னு சொல்லி மன்னனுக்கு மனு ஒரு திட்டத்தை கொடுக்குறான். மன்னன் மனுவுக்கு ஒரு திட்டம் கொடுக்கும் போது எல்லாவற்றுக்கும் மேல மன்னனை வைக்கல, மாறாக மன்னன் சத்திரியருக்கு மேல் பிராமணர் அப்படிங்கிறத வச்சுதான் அந்த சிஸ்டம் வருது. அப்போ இந்த சத்திரியருக்கு மேல் பிராமணரை வைத்து அதுக்கப்புறம் மன்னர் எப்படி இருக்கணும்னு சொல்லுவதன் மூலமாக மன்னருக்கும் பிராமண வர்ணத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. மன்னர்கள் ஏன் தனக்கு மேல் பிராமணர்களை ஒத்துக்கிறாங்கிறது நான் பின்னால சொல்றேன். அப்போ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர், சூத்திரர் இந்த கேட்டகரியோடு தான் சமூகம் இயங்கணும், இந்த வேறுபாடு தான் மக்களை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி 4 வர்ண முறையை பிறப்பாலே மனிதர்கள் எல்லா உலகத்தில் எந்த நாடுகள்லையுமே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. பணக்கார நிலை, கருப்பு நிலை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வர்றது.
ஒருத்தன் வசதியாகவும் வசதி இல்லாமல் இருப்பாங்கிறது அது பிறப்பு சார்ந்து வர்றதில்லை. அது வெளியில புறத்தில் இருக்குது. கருப்பம் வெள்ளையாக இருக்கிறது கூட புறத்தில் இருக்குது. ஆனால் இந்திய சமூக அமைப்பில் இருக்கிற 4 வர்ண முறை என்ன உருவாக்குதுன்னா, உலகத்தில் எந்த நாடுகளும் செய்யாத ஒரு மோசடி இந்த 4 வர்ண முறை என்ன செய்யுதுன்னா, இந்த 4 வர்ண அமைப்புக்குள்ளால் ஒருவன் பிறக்கும் போதே ஜாதியோட பிறகுறான். அதை விரும்பினாலும் மாற்ற முடியாது. இதுதான் இந்த அமைப்பு முறையில் உள்ள மிக மோசம். இது ஒன்று என்ன விஷயம்னா, கருப்பு வெள்ளை அப்படிங்கிற வேறுபாடு கூட பிறக்கும் போதே நடக்குது. ஆனால் அது புறத்தில் இருக்குது. ஒருத்தன் கருப்பா இருக்கிறான், ஒருத்தன் வெள்ளையா இருக்கிறான். அதை நீங்க ஐம்புலன்களால் உணர முடியும். அறிவியலுக்கே சவால் விட்டு சாதின்னு ஒரு முறை வெளியில ஒரு புறத்தில் கடவே கிடையாது. ஒருத்தன் பிறக்கும் போதே ஒருத்தருக்கு அவனோட சாதி பிறக்குது, அவனோட அவனை தீண்டாமை பிறக்குது, அவனோட உயர்வும் பிறக்குதுங்கிறது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மோசடி. இதுல என்ன வேடிக்கைன்னா, 2 பேருமே கருப்பா இருக்கிறான், அதுல ஒருத்தன் உயர்ந்து வந்துறான். இது கருப்பர்கள் எல்லாம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாராங்க, வெள்ளக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. உலக அரசியல். அந்த சாதி அரசியலுக்குள்ள என்ன சிஸ்டம் இயங்குதுன்னா, கருப்பாக இருப்பவர்களுக்குள்ளாரையும் ஒரு தீண்டாமை கிடப்படுது. கருப்பா இருக்கிறவங்களாம் ஒன்னா இருக்கிறது இல்லை. அப்போ இந்த சாதி சிஸ்டம் இல்லாத ஒன்றை இத்தனை நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்துது. அப்படி ஒண்ணு கிடையாது புறத்துல. நீங்க கருப்பு வெள்ளைங்கிற சிஸ்டம் இருக்குது, அது இல்லாம வாழ முடியாது. கருப்பு வெள்ளைக்கு சமம் வேணுங்கிற போராட்டம் நடக்குது, அதோட சேர்ந்து வாழ முடியும். ஆண் பெண் வேறுபாடு இருக்குது, வேறுபாடு இல்லாமல் வாழ முடியாது. பெண்ணை மட்டமாக பார்க்கக்கூடாது, ஆணாதிக்கம் செலுத்தக்கூடாது, சமமாக நடத்துங்கிற போராட்டம் நடக்குது. வர்க்க வேறுபாடுகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதை தவிர்த்துட்டு வாழ முடியாது. ஆனால் சாதி என்கிற அமைப்பில் பெரிய மோசடி என்னன்னா, அப்படி ஒண்ணு கிடையாது, அது இல்லாம வாழ முடியும். இது இது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத. அப்படி இல்லாமல் தான் வாழ முடியும். அப்படி இல்லாமல் இருந்தால்தான் சிறப்பாக வாழ முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்போ இல்லாத ஒன்று, அப்படி ஒரு புறத்தில் ஒரு பொருள் இல்லை, சாதின்னு ஒரு பொருள் இல்லை. அந்த பொருள் தான் இங்க இந்திய சமூக அமைப்பில் பல்வேறு நூற்றாண்டுகளாக வாழ்க்கையை தீர்மானிக்குது, உயர்வத்தாழை தீர்மானிக்குது என்பது உலகத்தில் எந்த ஒடுக்குமுறைகளோடும் ஒப்பிட முடியாத ஒரு மோசமான ஒடுக்குமுறை 4 வர்ண முறை. மனு வகுத்த மன்னருக்கு அவன் சொல்லுகிற 4 வர்ண முறை இருக்கு இல்லைங்களா, அதற்கு தான் அரசியல் பண்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் அரசியல் என்பது வேறு ஒண்ணுமல்ல. அவரோட சோசலிசம் என்பது, அவர் காலத்தில் பேசிய சோசலிசம், பிறப்பால் எவனும் உயர்வு தாழ்வு கிடையாது என்கிற கலக பொருளை தமிழ்நாட்டில் முதலில் பேசியவர் அவர் தான் பேசுறார். அதுதான் வள்ளுவரோட சிறப்பை புரிஞ்சுக்கணும்னா இந்த கண்ணோட்டத்துல போனாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த கண்ணோட்டத்தில் மனு சொன்னதுக்கு மாற்றா என்ன சொல்றாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளின் அடிப்படை என்னன்னா, பிறக்கும் போதே ஒருவனுக்கு ஜாதி பிறக்கிறது, பிறக்கும் போதே ஒருத்தன் உயர்வாக பிறக்கிறான், பிறக்கும் போதே ஒருத்தன் தாழ்ல பிறக்கிறான், தாண்டவனா பிறக்கிறான்ங்கிற வேத புராண இதிகாசம் மனு சட்டங்களுக்கு எதிரான ஒரு கழக குரல் வள்ளுவரோட குரல். அதனாலதான் பிறப்புக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இந்த நாட்டிலே சொல்லுவாங்க பிறப்புக்கும். ஏன் ஒருத்தன் பிறக்கும் போதே ஒருத்தன் சமமா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் வள்ளுவருக்கு ஏன் இருக்குன்னா, அவர் வேத காலத்தின் கடைசி பகுதியில் வர்றார் வள்ளுவர். வேத காலம் முடிவுறுகிற சமயத்தில், வேத காலத்தின் மிச்ச சொச்ச காலங்கள்ல தான் வராரு திருவள்ளுவர். ரொம்ப உக்கிரத்தில் இருக்குது வேத காலம். வள்ளுவர்லாம் வரும்போது அந்த வள்ளுவர் பேசியது எல்லாம் பாத்தீங்கன்னா வேத எதிர்ப்பு, மனு தர்ம எதிர்ப்பு, பிறப்பு சார்ந்து ஒரு மனிதனை உயர்வு தாழ்வாக பார்க்கிற கண்ணோட்டத்துக்கு எதிராக தான் திருக்குறள் முழுக்க பேசப்பட்டிருக்குது. அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு பேசினார். அடுத்தது மனு. வள்ளுவர் மனு என்ன சொல்லியிருக்கிறான்னு நீங்க மனு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி வள்ளுவர் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். வள்ளுவர் அதுதான் மனு சொன்னதுக்கு மாற்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ மனு அவனோட திட்டத்துல என்ன சொல்றான், தலையிலிருந்து பிறந்த பிராமணர்கள் அவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். அப்ப மன்னனுக்கு அவன் என்ன சட்டம் வகுத்து கொடுக்குறான்னா, தலையிலிருந்து பிறந்த பிராமணர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. இதற்கு மனு திட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு கொலையே செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடையாது. கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கிடையாது, அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் மனு சட்டம் சொல்லுது. அப்ப மற்றவர்களுக்கு கொடூர சட்டங்கள் வகுக்குது. இப்ப இந்த வேற்றுமையை தான் வள்ளுவர் உடைக்கிறாரு. குறிப்பா என்ன சொல்லுது மனு சட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பிராமணர் கொலை செய்தார்னா, கொலை குற்றத்தில் வந்தாருன்னா அவருக்கு அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுக்கணும்னு மனு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் தலையை மொட்டையடிச்சு விட்டுறது. அதுதான் அதிகபட்ச தண்டனை. பிராமணர் கொலை குற்றவாளியா இருந்தாரு, கொலை செஞ்சாருன்னா மொட்டையடிச்சு விட்டுறது, இதுதான் அதோட தண்டனை. அப்போ இந்த முறை இருக்குல்ல, இதை ப்ராட்டஸ்ட் பண்றது 2000 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கே முடியாது. இன்னைக்கே மனு சட்ட போராட்டம் என்பது இப்ப டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்துறாங்க, அதெல்லாம் பெரிய அவதூறா பாக்குறாங்க சமூகத்துல.
அப்ப இன்றைய நாட்கள்ல இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற முற்போக்கான அமைப்புகள் கூட மனு சட்டத்துக்கு எதிராக பேசுவதற்கு பயப்படுறாங்க. அவங்க பேசவே மறுக்கிறாங்க. பெரியார் இயக்கம், டாக்டர் அம்பேத்கர் இயக்கத்தை தவிர இந்தியாவில் முற்போக்காளர்கள் யாரும் இன்னைக்கு இந்த ஜாதி அமைப்பு முறை 4 வர்ண முறைக்கு எதிராக பேசுறதே கிடையாது. பெரிய நக்சல்பாரி அமைப்புல இருக்கிறவங்க கூட தீவிரமா மனு சட்டத்துக்கு போராட்டம் நடத்துறது கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியில் நடத்துறதே கிடையாது. அப்ப என்ன விரும்புறாங்கன்னா, இன்றைய சூழலிலேயே மிக தீவிரமாக இயங்குகிறவர்களாலேயே இந்த இந்து சமூக அமைப்பில் இருக்கிற ஆதிக்க ஜாதி எதிர்த்து பேசுகிற மனோபாவம் இல்லாத சூழல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 4 வர்ணத்துக்கு மனு சட்டத்துக்கு மெத்த ஒருத்தன் குரல் கொடுத்திருக்கிறானா, அவன் தான் கம்யூனிஸ்ட். இன்னும் சரியா நான் சொல்றேன், இன்றைய கம்யூனிஸ்டுகளால் செய்ய முடியாததை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்தவதான் வள்ளுவர். அவ்வளவு சிறப்பு அதுல. அப்ப முழுக்க அவர் குரல் முழுக்க இப்படிதான் இருக்குது. அப்ப என்ன பண்றோம், ஒரு பிராமணரா இருந்தா தலையில் பிறந்தால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையே கொடுக்க கூடாது, அவர்களுக்கு தண்டனையே கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மனு சட்டத்தை பிரேக் பண்ணி ஒரு திருக்குறள் எழுதுறார் வள்ளுவர். என்ன எழுதுறாருன்னா, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. மன்னனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமா குற்றங்களை ஆராய்ந்து குற்றம் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்து அதில் வேண்டியவர் வேண்டாதவர்ங்கிற வேறுபாடெல்லாம் இல்லாமல் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை, தகுந்த தண்டனையை கொடுக்கணும்னு வள்ளுவர் சொல்றாருன்னா மனு சட்டம் அமல்ல இருக்கு. இல்லைன்னா அது சொல்லணும் இருக்கு. அப்ப மனு கேட்டகரி பார்த்து பிறப்பால் உயர்ந்தவங்களுக்கு ஒரு சட்டம், இறங்க கீழே இறங்க வர கொடூர சட்டங்கள் அப்படிங்கிறத மனுவை பிரேக் பண்ணி அதை உடைச்சி பேசுறது தான் திருக்குறளோட பல்வேறு அரசியல் கண்ணோட்டம். அரசுக்கு மன்னனுக்கு சொன்னதெல்லாம் இப்படிதான் வந்திருக்குது. அப்புறம் அடுத்து மனு மந்திரி எப்படி இருக்குன்னு சொல்றாரு. மந்திரின்னா, மந்திரி என்பவன் 4 வர்ண முறையை புரிந்து மன்னனுக்கு ஆலோசனை சொல்லுவார்னா இருக்கும். இந்து வேத புராண இதிகாசங்கள் மனு சட்டத்தை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அறிவுரை சொல்லுறவன் தான் மந்திரியா இருக்கணுங்கிறதா மனு சொல்றது. அதை உடைக்கிறாரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்று திறனறிந்தான் தேர்ச்சி துணை. இதில் என்ன சொல்றார், மந்திரியா இருப்பதற்கு மனு பிறப்பால் 4 வருடத்தை ஒத்துக்கிட்டு தான் சொல்லணுங்கிறாரு. அதை பிரேக் பண்ணி இவர் என்ன சொல்றாரு, அறநெறி சொற்திறன் செயல்திறன் 3 வைக்கிறார். சொற்திறன் செயற்திறன் என்பது, சொற்திறன் என்பது பேச்சு நேர்மை பேச்சு, அப்புறம் வந்து செயல்படுறது தான் அடுத்த செயல்திறன் வைக்கிறாரு. இது 2த்துக்கு முன்னா எதை வைக்கிறாருன்னா அறநெறின்னு வைக்கிறார். இந்த அறநெறி, அறம் அப்படிங்கிறதே மனு தர்மத்தில் இந்திய தத்துவ மரபில் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிந்து முதல் முறையாக அறம் பேசிய ஒரே புலவர் திருவள்ளுவர். அப்போ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, மனு சட்டம் அதுக்கு இருந்த சமூகத்தில் என்ன முறை இருந்ததோ அதற்கு எதிரான ஒரு கழக குரல், அதற்கு எதிரான மக்களை சமமாக பாவிக்கணுங்கிற ஒரு சோசியலிச கண்ணோட்டம் என்பதை சமமாக எல்லாரும் சமம் என்கிற கழக குரல் தான் திருவள்ளுவர் பண்ணியிருக்காரு. அடுத்து அரசு எப்படி இருக்கணும், ஒரு மன்னன் அரசு பொருளாதார கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் வகுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறார். இது ஏறக்குறைய ஒரு சரியான பொருளாதார முறையோடு ஒரு அரசு இயங்குவதற்கான திட்டத்தை சொல்றாரு. இப்படிலாம் அந்த அரசு இப்படி போன்ற அவர் சொல்லுகிற முறையிலான அரசு 2000 வருஷத்துக்கு முன்னால இப்பவே கிடையாது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறாரு. அப்போ பொருள் சேரும் வழிகளை உருவாக்குதல். ஒரு அரசு வந்து அரசுக்கு பணம் வரணும்னா அதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதையெல்லாம் உருவாக்கணும். உருவானதுக்கு அப்புறம் அந்த பொருளை வந்து தொகுக்கணும், பல்வேறு பெருக்கணும், அது சேமிக்கணும். சேமிச்சுட்டு மக்களுக்கு தேவைப்படும் போது அது முறையா அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு ஒரு அரசுக்கு பொருளாதார கொள்கையை வகுக்கிறார் வள்ளுவர் அந்த குறள்ல. அப்போ இப்படி வகுக்கும் போது அப்ப மக்கள் பொருளை வந்து சேர்த்தல் அப்படின்னா என்ன பண்ணலாம், மன்னர்லாம் என்ன பண்ணிக்கிறதா பொருளை சேர்த்தல்னா என்ன பண்ணுவான்னா மக்கள் மீது அதிக வரி விதிப்பான். அவன் சொகுசா வாழ்றதுக்கும் பிரபுக்கள் சொகுசா வாழ்றதுக்கும் அதிக வரி விதிப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு மோசடி செய்வான். என்ன செய்வான்னா, அண்டை நாடுகளோடு படையெடுத்து போய் அந்த மண்ணை மக்களை சூறையாடுவது, மக்களை கொன்று அந்த ஊர்ல இருக்கிற சுற்று பொருள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்து தவறுல வச்சுப்பான். இதுதான் வந்து மன்னர்கள் அரசை வந்து சொத்தை பெருக்கிற தூக்குற முறையே இதுதான் முறை. ஆனா அதையும் கண்ட மாட்டார் அடுத்த குறள். அந்த குறள் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிறந்த நாடு எப்படி இருக்கணும்னு சொல்றதுல உருபசியும் ஓவாப்புனியும் செருவகையும் சேராது என்பது நாடு. பசி பிணி இல்லாமல்
அதாவது ஒரு நாட்டில் பஞ்சம் இருக்கக்கூடாது. பஞ்சம் இருக்குதுன்னா அதிக வரி இருந்தால் தான் பஞ்சம் இருக்கும், சோத்து கஷ்டப்படுவான். அப்ப என்ன, அதிகமாக வரி விதிக்க கூடாதுங்கிறது, பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல அரசு நாட்டில் பட்டினி சாவுகளே இருக்கக்கூடாது, எவனும் பட்டினியா இருக்கக்கூடாது என்பது கவனம் எடுத்துப்பான். அதுக்கப்புறம் நோயாளியே வரக்கூடாது நம்ம நாட்டில்ங்கிறது ஒரு நல்ல அரசோட பண்பா இருக்கு. அதை சொல்றாரு. இது ஒரு சோசியலிசத்தின் கூறு. எல்லாருக்குமான உணவு, எல்லாருக்குமான வேலை அப்படின்னு வந்தாச்சுன்னா, எல்லாருக்குமான வேலை, எல்லாருக்குமான இது கொடுத்துட்டு அவனுக்கான உணவு அவன் சாப்பிட்டுப்பான். அப்போ எந்த மக்களுக்கும் நோய் இல்லாமல் இலவசமான மருத்துவ முறை இருக்கணுங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பசி பிணி நோயும் இருக்கக்கூடாது, பஞ்சமும் சோற்றுக்கு பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது. சோற்றுக்கு பற்றாக்குறை நம்ம தேசத்தில் இருந்திருந்தால் நம்ம ஏன் இங்க வரோம்? எத்தனை நாடுகளுக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கிறான். தமிழ் மண் ஆண்டான், தமிழ் மண் ஆண்டான்னு தமிழர்களை எல்லாம் வெளியூருக்கு தான் தள்ளி விடுறான் தமிழ் மன்னர்கள். அப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அயல் நாட்டுடன் பகை இல்லாமல் இருக்கணுங்கிறார். இது எவ்வளவுமே மன்னனுக்கு புரியாது. அவர் சொல்ற எதுவுமே இவனுக்கு நாடு பிடிப்பதுதான். ராஜராஜ சோழனை வியந்து பேசுகிற தமிழர்கள் இருக்கிறாங்க. திருக்குறள் விரோத அரசு தமிழ் மன்னர்கள் யாரோட அரசுன்னு பாத்தீங்கன்னா அது ராஜராஜ சோழன் அரசு தான் முதன்மையான அரசு. அவர் சொன்ன குறளில் ஒன்று கூட அவன் கடைபிடிச்சது கிடையாது, எதிராக தான் இருக்கிறான். அப்போ வள்ளுவர் சொன்ன இந்த குறள் பிரகாரம் யாராவது ஒரு மன்னனாவது வாழ்ந்திருக்கிறீங்களான்னு பார்த்தா ஒரு மன்னன் கூட கிடையாது. ஒரே ஒரு மன்னனை கூட தமிழ் மன்னர்கள்ல திருக்குறள் சொன்னது பிரகாரம் ஆட்சி நடத்திய ஒரு மன்னனை நீங்க இலக்கியங்கள்ல எங்க தேனாலும் கிடைக்காது, கல்வெட்டுலையும் கிடைக்காது. கல்வெட்டு பூரா அவன் தான் வைக்கிறான், எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன் திருக்குறள் பிரகாரம் அவர்கள் வாழல அப்படின்னா வேறு எதன் பிரகாரம் மன்னர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டம் இருந்தாலும் அந்த அரசியல் சட்டத்தையும் தாண்டி மனுவின் சட்டம் இன்னும் இருக்குது இந்தியாவில். இன்னும் இடஒதுக்கீடு பாதுகாப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. அம்பேத்கர் சட்டத்தை தொகுத்ததுக்கு பிற்பாடு கூட அதுலயும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவது மனு சட்டம் இருக்குது. எந்த நேரம் வேணுமாலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறப்படுத்துற முறை இன்றும் இருக்கும்போது 2000 ஆண்டுகள்ல மன்னர் காலங்களில் மன்னர்கள் திருக்குறளை ஒரு மன்னனும் ஆதரிக்கவே இல்லை. மாறாக அவர்கள் எதை ஆதரித்தார்கள் என்றால் முழுக்க முழுக்க தொடர்ந்தாக மனு தர்மம், ராமாயணம், மகாபாரதம் அதுக்கு சொல்லுகிற பிரகாரத்தான் ஆட்சி நடத்துறாங்க. சரி, ஏன் மன்னர்கள் தமிழரான திருக்குறள், தமிழ் திருக்குறள் சொல்ற விஷயத்தை புறந்தள்ளி விட்டு தமிழ் விரோத சமஸ்கிருத சட்ட திட்டங்கள், மனு சொல்வது தமிழ் அல்ல, ராமாயணம் தமிழ் அல்ல, மகாபாரதம் தமிழ் அல்ல, ஆனால் தமிழன் நான் இருந்த திருவள்ளுவர் சொன்னது எந்த தமிழ் மன்னருக்கும் பிடிக்கல. ஆனாலும் வடமொழியில் வந்த சட்ட திட்டங்கள், வடமொழியில் வந்த புராண இதிகாசங்கள் தமிழ் மன்னனுக்கு பிடிச்சிருக்குது. இந்த லாஜிக் இருக்கு பாத்தீங்களா? இந்த அரசியலை புரிந்து கொண்டால் இந்த அரசியல் இந்து வரை நடக்குது. ஏன் மன்னர்களுக்கு திருக்குறளை பிடிக்கலன்னா, திருக்குறள் மேல் திருவள்ளுவர் பிடிக்கல, அது சிறப்பானதெல்லாம் கிடையாது. அது மன்னர்களின் லாபம், மன்னர்களின் மக்கள் விரோத அரசுக்கு துணையா இல்லை திருக்குறள். அப்ப திருக்குறள் என்பது மன்னனின் மோசடியை அம்பலப்படுத்தாமல் அவர்களை வரையறுக்குள்ள கொண்டு விரும்புது, மனு தர்மத்துக்கு எதிராக இருக்குது. அப்போ ஒரு மன்னனே ஒழுங்கா வாழணும், மன்னன் கொள்ளையடிக்க கூடாது, சூறையாடக்கூடாது, மக்கள் மீது வரி விதிக்க கூடாது, தன்னோட சொகுசார வாழ்க்கை வச்சுக்க கூடாது, நேர்மையா வாழணும் மக்கள் மத்தியில். திருக்குறளை மன்னனுக்கான ஒழுங்கை திருக்குறள் சொன்னதுனால எந்த மன்னனுக்கு அது பிடிக்கல. எல்லா மக்கள் விரோத அரசா இருந்ததுனால திருக்குறளை தூரம் தள்ளிட்டு அவர்கள் என்னது கொண்டாந்தாங்கன்னா, மன்னர்களின் நலன் தனக்கு மேல் ஒரு வர்ணத்தை இருந்தாலும் நாம் செய்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை மனு நியாயப்படுத்துறான், புனிதப்படுத்துறான், அதுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுக் கொடுக்கிறான். அப்போ சொகுசான வாழ்க்கை முறையில் மக்களை ஒடுக்கி அதிகாரத்தை செலுத்தி வாழ்கிற வாழ்க்கை முறையை தான் மன்னர்கள் விரும்பார்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து தன் வாழ்க்கையை டீப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்கு மன்னர்களை இன்னைக்கு இருக்கிற அதிகார வர்க்கத்தை சேர்ந்து விரும்ப மாட்டாங்க. அப்ப ஏன் திருக்குறளை தள்ளி விட்டுட்டு மன்னர்கள் மனு சட்டத்தையும் புராண இதிகாசத்தையும் கொண்டாடினாங்கிறதுக்கு தான் சாட்சி. இன்னொரு சாட்சி இருக்குது. திருக்குறள் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2000 ஆண்டுகள்ல ஏராளமான பிற்கால சோழர்கள், அதுக்கு முன்னாடி சோழர்கள், நிறைய சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், ஏராளமான தமிழ் மன்னர்கள் இருந்திருக்கிறான். இந்த 2000 ஆண்டுகள்ல சேர சோழ பாண்டியர் என்கிற பிற்கால சோழருக்கு முந்தைய இருந்த மன்னர்களாகட்டும், சேர மன்னர்களோ பாண்டிய மன்னர்களாகட்டும், அதற்கு பின்னால் வந்த மன்னர்களாகட்டும், ஒரு மன்னன் கூட திருக்குறளை ஆதரிச்சுக்கிறது ஒரு மன்னன் கூட கிடையாது. திருக்குறளை ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அதை இருட்டடிப்பு செய்து அதை ஓரங்கட்டி விட்டாங்க. ஓரங்கட்டி விட்டுட்டு எதை ப்ரமோட் பண்ணாங்க? இன்னைக்கு மக்கள் மத்தியில், எழுத படிக்க தெரியாத கிராம மக்கள் மத்தியில், படிப்பறிவு வச்சு கிராம மக்கள் மத்தியிலையும் ராமாயண கதை ஆர்டரா தெரியும், அவங்களுக்கு மகாபாரத கதை ஆர்டரா தெரியும். ஒரு தெருக்கூத்துன்னா மகாபாரத கிளைக்கதைகள், வேற ஒரு தெருக்கூத்துல ராமாயண கிளைக்கதைகள், என்னென்ன எதுவுமே தமிழ் எழுதப்பட்டது கிடையாது, தமிழுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
இது இன்னைக்கு நேற்று இல்ல, 2000 ஆண்டுகளாக பெரும்பான்மையான தமிழர்கள் மத்தியில் தமிழ் மட்டுமே தெரிந்த, இன்னும் சரியா சொல்லணும்னா சமஸ்கிருத சொல்லே இல்லாமல் தனித்தமிழில் யார் பேசுவாங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற மிக உழைக்கும் மக்களமான, மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்று வரைக்கும் தனித்தமிழ் சொற்கள் அவங்க தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தனி சமஸ்கிருத சொல்லலாம் தெரியாது. உழைக்கும் மக்கள்கிட்ட அந்த மொழி எப்பவுமே இருக்கும். அப்போ அந்த மக்கள் மத்தியில் தனித்தமிழ்ல பேசுகிற, கொச்சை வடிவத்தில் மொழியை கையாளுகிற, தனித்தமிழில் பேசுகிற அந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கும் ராமாயணம் மகாபாரதம் அவங்க படிப்பறியே தெரியாது. ஆனா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண இதிகாச கதைகள் ஆர்டர் பிரகாரம் இருக்குது. அது மட்டும் இல்ல, அதை நிகழ்த்துகளாகவும் அவங்க இருக்கிறாங்க. ஒரு கலை வடிவம், ஒரு பாடல் கச்சேரி, ஒரு தெருக்கூத்து, நீ எதை வடிவம் எடுத்தாலும் அதுதான் அவனுக்கு தெரியும். அப்ப இது எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இதில் தான் இந்த 4 வர்ண முறையில் இருந்த பிராமணர்களும் மன்னர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால மக்களை மடைமாற்றி விடுவதற்கு இந்த புராண இதிகாசங்கள் பயன்பட்டது. திருக்குறளை பயன்படுத்தினா மக்கள் கொஸ்டின் பண்ணுவான். அதனால திருக்குறளை இருட்டடி பண்ணிட்டு தமிழர் விரோத மனு தர்மம், ராமாயணம், மகாபாரத்தை எதுக்கு தமிழர்கள் மீது திணித்தார்கள் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் பாத்தீங்கன்னா, அது தமிழர்களுக்கு தீமை செய்தாலும் தமிழ் மன்னர்களுக்கு நன்மை செய்தது. இப்ப அதிகார வர்க்கம் யாரோடு எப்பவுமே தொடர்பு கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே அதிகார வர்க்கத்தோடு தான் தொடர்பு கொள்வார்கள் என்பதற்கு மன்னர் காலத்துல இருந்தே இருக்குது. அது தமிழனா இங்கிலீஷ்காரனா அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இன்று வரை தமிழர்கள் மத்தியில் சமஸ்கிருதமும் தமிழ் விரோத விஷயமும் செல்வாக்கு செலுத்துவதும், தமிழர்கள் மத்தியில் தமிழ் பேரே இல்லாமல், தமிழருக்கு தமிழ் பேரே கிடையாதுங்க, எல்லாமே சமஸ்கிருதம், அது தமிழுங்கிறான். அப்ப இதெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுன்னா, மன்னர்கள் இந்த பிராமணிய 4 வர்ணத்தில் பார்ப்பனமயமாக இருந்ததால், மன்னர்களுக்கு அது லாபமாக இருந்ததால் பார்ப்பனியத்தை தனக்கு மேல் அனுமதித்து கோயில், பிரச்சாரம், சைவ சமயம் எல்லாவற்றிலும் மீண்டும் மீண்டும் எதை வலியுறுத்தினாலும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வர்ண முறையை எந்த வகையிலும் கை வைக்காமல் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அதனால்தான் இன்றும் எவ்வளவு மாற்றங்கள், டாக்டர் அம்பேத்கரோட அரசியல் சட்டம் வந்ததுக்கு பிற்பாடு கூட அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகலாங்கிறது முடியல. அனைத்து ஜாதி அர்ச்சகலாங்கிற கோரிக்கையை முஸ்லீம் கிறிஸ்டியனை கொண்டாந்து உள்ள விட சொல்லல, இந்துவை தான் சொல்றாங்க, ஒத்துக்க முடியல. ஒரு இறை நம்பி கடவுள், எங்களை மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை பூசை பண்ண விடுன்னு சொல்லல, கடவுள் நம்பிக்கை உள்ள தேவார திருவாச தலையில படிச்சவங்களை கொண்டு போய் விடுன்னு சொன்னாலும் அதை தடுக்கிறது மனு தர்மமும் 4 வர்ணமும் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. அப்ப இன்றே இப்படி இருக்குன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? திருக்குறள் என்பது ஏன் மன்னர்கள் புறக்கணித்தார்கள்? ஒருத்தம் கூட திருக்குறள் ஆதரிக்கல. மாறாக ராஜராஜ சோழன் உட்பட ராஜராஜ சோழன் ஆட்சியில் தான் பிற்கால சோழன், ராஜராஜ சோழன் மற்றும் அதுக்கு பின்னால் வந்த எல்லா சோழ மன்னர்களும் திருக்குறளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல. எல்லாம் அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வர கட்டி விட்டாங்க. நமக்கும் ராஜராஜனுக்கும் 1000 வருஷம் வித்தியாசம், ராஜராஜனுக்கும் திருவள்ளுவருக்கும் 1000 வருஷம் வித்தியாசம். அப்போ அந்த 1000 ஆண்டுகளுக்கு ராஜராஜனுக்கு முன்னாடி யாரும் திருக்குறளை கொண்டு வரல, ராஜராஜனும் அதை செய்யல. எல்லாருமே திருக்குறளை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்துவிட்டு இந்த மக்கள் விரோதத்தோட தான் பயணம் பண்ணாங்க. குறிப்பாக ராஜராஜன் ஆட்சியிலும் அதுக்கு பின்ன குலோத்துங்க சோழன் இவர்கள் ஆட்சியாளர் எல்லாம் பாரத விருத்தின்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, பாரத விருத்தின்னு போட்ட ஸ்கீம் மகாபாரத கதைகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது. அப்போ மக்கள் மத்தியில் எப்படி இந்த கதையெல்லாம் ஆர்டர் பிரகாரம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அதுக்கு அரசு பிரச்சார முறையை கையாண்டது. கிராமத்துல கூலி விவசாயம் இருக்கிறவங்க விவசாயிக்கு போனாங்க, வெவ்வேறு வேலைகளுக்கு போயிட்டு மாலை அவங்க ஓய்வு வந்தாங்கன்னா அவங்களுக்கான பொழுதுபோக்கு என்பது என்னன்னா ராமாயண கதை கேட்பது. திருக்குறள் சொல்லுவானா, மகாபாரத கதை சொல்வது, பாரத விருத்தின் போட்டு இந்த கதா காலட்சேபம் செய்கிற முறை என்பது தமிழ் மன்னர்கள் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் புராண கதைகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அப்பதான் கதா காலட்சேபம் உருவாக்குது. அப்போ பார்ப்பனர்களை வைத்துக் கொண்டு கதா காலட்சேப முறையை உருவாக்குங்கிற முறையை அப்பதான் உருவாக்குறான். அதில் இருந்தா ஒவ்வொரு கலை வடிவங்கள் எது வந்தாலும் ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணம் இதுக்குள்ளதான் இருக்கணும். இதை தாண்டி அதற்குள்ளார் தமிழ் உணர்வே கிடையாது. நீங்க மக்கள் உணர்வெல்லாம் விட்டுருங்க, மக்களுக்கு தேவையானது மக்களுக்கு நலத்திட்டம் செய்யறதுனால வேண்டாம். ஒரு தமிழ் உணர்வு கூட மன்னர்களோட அரசியல்ல கிடையவே கிடையாது. அப்ப திட்டமிட்டு தமிழ் உணர்வும் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க திருக்குறளை கொண்டு வரணும். ஏன் தேவார திருவாசகத்தை மட்டும் சில மன்னர்கள் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தமிழ் என்பதற்காக அல்ல, அது 4 வர்ணத்தை இன்னொரு கோணத்தில் சைவ சமயத்தை தூக்கி பிடிச்சது. அந்த சைவ சமயத்தை அது எப்படி தூக்கி பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சைவ சமயம் தேவாரம் திருவாசகம் உருவான காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமண சமயம் செல்வாக்கு பெற்றிருந்த காலம். அப்ப சமண சமய பிரச்சாரத்தில் சமண சமயம் பௌத்தத்துக்கும் என்ன நேர்ந்ததோ அதுதான் திருக்குறளுக்கும் நேர்ந்தது. இந்திய அளவில் எப்படி திருவள்ளுவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புராட்டஸ்ட் வேத மறுப்பு மனு தர்ம எதிர்ப்பை செய்தாரோ அவருக்கு முன்னோடின்னு பார்க்கணும்னா இந்திய அளவில் புத்தர் அதை செய்தார். புத்தம் என்பதே முழுக்க முழுக்க வேத எதிர்ப்பு தான் புத்தம். இதுதான் அவரோட செயல்பாடு. அப்ப அவரையே மன்னர்கள்லாம் கைவிட்டுட்டு அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை. அப்ப வள்ளுவருக்கு நேர்ந்ததும் இதுதான் அவருக்கு நேர்ந்தது. இத்தனை நூற்றாண்டுகள்ல திருக்குறளை இருட்டடிப்பு செய்து எந்த பச்சை தமிழ் மன்னனும் எவனுமே வெளியே கொண்டுவே வரல. அப்ப திருக்குறளுக்கு எப்போ ஒரு அடையாளம் கிடைக்குது? திருக்குறள்னு ஒரு தமிழ் நூல், மிக சிறந்த நூல் தமிழ்ல இருந்ததுங்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதுங்க யாருக்கும், தமிழர்களுக்கே யாருக்கும் தெரியாது. அவ்வளவு இருட்டடி பண்ணி வச்சுட்டாங்க. எப்போ அது தெரியும்னா இந்தியாவில் ஐரோப்பியர் வருகைக்கு பிற்பாடு, இன்னும் சரியா சொல்லணும்னா தமிழர் அல்லாத, இந்தியர் அல்லாத அல்லது இந்து சைவ சமய சார்பு அல்லாத வெள்ளைக்கார பாதிரியார்கள் இங்க மதம் பரப்ப வந்தான். அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இங்க திருக்குறள் கண்டுபிடிச்ச உடனே பார்த்தா நம்ம வச்சிருக்கிற பைபிளை விட இது சூப்பரா இருக்கு, பைபிள்ல இல்லாத கருத்தெல்லாம் இதுல இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் அறிவை கொண்டாடுறவன். அந்த அவர்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள் மதம் பரப்ப வந்த பைபிளை பிரச்சாரம் செய்ய வந்த இவங்களாம் சொல்றான்ல, நம்ம நாட்டுல கிறிஸ்துவ பாதிரி வந்துட்டான், நம்ம ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டான். எவ்வளவு பொய்! இவ்வளவு தமிழ் மன்னர்கள் இந்து மன்னர்கள் இருந்த யாரும் திருக்குறளை இருட்டடிப்பு செய்த போது ஒருத்தர் கூட வெளியே கொண்டு வரல. ஆனால் இங்க கிறிஸ்துவ கால்டுவெல், ஜியு போப் போன்றவர்கள் இங்க மதம் பரப்ப வந்தாங்க. அவன் மதம் பைபிளை பிரச்சாரம் பண்ண வந்த அவர்களுக்கு திருக்குறள் கிடைக்குது. அவன் பைபிள் பிரச்சாரம் பண்றதை விட்டு திருக்குறளை பிரச்சாரம் பண்ணான். அவர்கிட்ட இருந்த நேர்மை கூட தமிழர் மன்னர்கிட்ட இல்ல. எவ்வளவு மக்கள் விரோதமா இருந்திருக்குது. வேறு மொழிக்காரன், வேறு இடத்துக்காரன் அவனோட வேலையே இங்க இந்த கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் பண்றது. அவன் கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு அவர்கள் வந்ததுக்கு பிற்பாடுதான் திருக்குறளை கண்டுபிடித்து அவர்கள் தமிழர்கள் மத்தியில் தமிழ் நூலான, அரசியல் நூலான திருக்குறளை தமிழர் அல்லாத வெள்ளக்கார பாதிரியார்கள் தான் நம்ம சொல்லி கொடுத்தான். அவன் வரலன்னா திருக்குறள் கிடைச்சிருக்காரு. அப்ப இவ்வளவு அரசியல் பின்புலம் ஏன் இத்தனை நூற்றாண்டுகளாக எல்லா மன்னர்களுமே திருக்குறளா எதிராக இருந்தான் என்பது திருக்குறள் எழுப்பிய ஒரு அரசியல் தான் அது முக்கிய காரணமாக இருக்குது. அப்ப வெள்ளைக்கார பாதிரியார்கள் வந்ததுக்கு பிற்பாடுதான் திருக்குறள் நூலே வெளியே வருது. வெளியே வருதுங்கிறது சாதாரணமா இல்ல தொடர்களே, அவர்கள் செய்த காரியம். ஜியு போப், கால்டுவெல் போன்றவர்கள்லாம் திருக்குறளை கண்டுபிடிச்சு இந்த திருக்குறள் நூல் சொல்லாம அதை தமிழ்நாட்டுக்குள்ளாரியே தமிழர்கள் மத்தியிலேயே பரவாமல் இருட்டு செய்யப்படுத்த திருக்குறளை சர்வதேசத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. உலகம் முழுக்க அதுக்கு முன்னால் ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்துல வள்ளுவருக்கு ரொம்ப பிந்தைய காலத்தில் இருந்தாரு கம்பர். அவர் முழுக்க இந்த 4 வருட முறைப்படி ராமாயணத்தை புகழ்ந்து எழுதினால்தான் அவர் கொண்டாடினார். எல்லா அவசியங்களும் இருக்கும் போது வள்ளுவர் யாருமே கொண்டாடல. இந்த சூழல்ல தான் வெள்ளைக்காரன் கொண்டு வந்து எனக்கு தெரிந்து பைபிளுக்கு அடுத்ததாக உலக மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் தான். எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த தமிழ் மன்னர்கள் தமிழ் நூலான இந்த சிறந்த நூலை எவ்வளவு இருட்டடிப்பு பண்ணி மூடி வச்சிருந்தாலும் ஒரு அரசியல் உணர்வு இருந்துச்சுன்னா அது பௌதிக சக்தியை போல் எப்ப வெளியே வந்தாலும் செல்வாக்கு பெறும் என்பதற்கு அதன் மேல் கட்டப்பட்ட ராமாயணம், மகாபாரதம் எல்லாவற்றையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு திருக்குறள் தான் உலக மொழிகள்ல அதிகமான உள்ள போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு, தமிழனுக்கு, தமிழ் மண்ணுக்கு ஒரு அடையாளம் என்றால் திருக்குறள் மட்டும்தான். நீங்க ராமாயணம் சொன்னா இந்திக்காரன் தான் கேட்பான், மகாபாரதம் அடையாளம்னா இந்திக்காரன் தான் கேட்பான். ஏன் மராட்டிக்காரன் வேணான்றானா, அவன் வேணான்றானா, எந்த அடையாளம்? அது எதுவுமே இன்னும் சரியா சொல்லணும்னா ராமாயணம், மகாபாரதம் போன்றவர்கள் அது வட இந்தியர்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு அதை புரிஞ்சுக்கணும். அது மராட்டி என் தலைவர் டாக்டர் அம்பேத்கருக்கு சொந்தமானதல்ல, தலைவர் பெரியாருக்கு சொந்தமானதல்ல, எந்த புராட்டஸ்ட் புத்தருக்கு சொந்தமானதல்ல. ராமாயணம், மகாபாரதம் அவர்களுக்கு எதிராக கட்டப்பட்டது, அரசியல் கண்ணோட்டம். அப்ப இந்தியாவில் ராமாயணம், மகாபாரதம் வந்து தமிழர் அடையாளம் மட்டும், தமிழர் அடையாளமாக சொல்வது மட்டும் மோசடி கிடையாது, அது இந்திய அடையாளமே கிடையாது. ராமாயணம், மகாபாரதம் என்பது இந்திய அடையாளம் கிடையாது, அது ஒரு ஆதிக்க அடையாளம். தமிழர்களை எப்படி ராமாயணம், மகாபாரதம், மனு சட்டம் போன்றவர்கள் கேட்டகரி பிரிச்சு வச்சிருந்ததோ அதுபோல் இந்தியா முழுக்க வச்சிருந்தது. அதை அம்பலப்படுத்தி இந்தியா முழுக்க புத்தர் வந்தாரு. தமிழகத்தின் புத்தரின் பிரதிநிதியை போல் திருவள்ளுவர் வந்தார். இப்ப இந்த ப்ராட்டஸ்ட் நடந்தது. அப்போ இது வந்து அறிவுத்துறை சார்ந்த மக்கள் மத்தியில் திருக்குறள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. படித்தவர்கள், வெள்ளக்கார ஆட்சியில் படித்த தமிழர்கள் இவங்கெல்லாம் வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான், குறிப்பாக வெள்ளக்கார ஆட்சியில் யார் படிச்சிருப்பாங்க? அதிகபட்சமா பார்ப்பனர்கள், அதுக்கப்புறம் சைவ சமயத்தை சேர்ந்த முதலியார்கள், பிள்ளைமார்கள் இவங்க தான் படிச்சிருப்பாங்க.
அவங்களுக்கு திருக்குறள் கிடைச்ச உடனே அவங்க அதை படிச்சு அவங்க வியந்து வியந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் கொண்டு போகவே இல்லை. அப்போ வெள்ளைக்காரன் மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு போனா, அதுக்கு பின்னால் வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் படித்த ஆதிக்க சாதியிலிருந்து வந்த பார்ப்பனர்கள், அதுக்கப்புறம் வந்த பிள்ளைமாறு முதலியார் போன்ற சமூகத்தில் வந்த தமிழறிஞர்கள், அவர்கள் அதை வியந்து வியந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனால் ராமாயணமும் மகாபாரதமும் பேசப்பட்ட எளிய மக்கள் மத்தியில் திருக்குறளை இவங்க யாருமே பேசல. அப்ப திருக்குறளை மக்கள் மத்தியில் யார் பற்றி பேசுறது தெரியுமா? யார் தமிழ் விரோதின்னு இன்னைக்கு பொய் பிரச்சாரம் பண்றாங்களோ, தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னு பெரியார் மேல் அவதூறு சொல்றார்களோ, இந்த 2000 ஆண்டுகளில் பச்சை தமிழர்களும் பச்சை தமிழ் மன்னர்களும் திருக்குறளை மூடி தமிழ் மக்களின் சொத்துன்னு சொன்ன திருக்குறளை மூடி துரோகம் செய்த போது தமிழர்கள் மத்தியில் திருக்குறளை பிரச்சாரம் செய்து திருக்குறளுக்காக மாநாடு நடத்திய ஒரே தலைவர் ஒருத்தர் ராஜராஜ சோழர்ல. நீங்க 2000 வருஷத்துல இருந்து நவீன காலம் வந்த வெள்ளக்காரன் வந்ததிலிருந்து நேற்று வரைக்கும் யாராவது ஒருத்தர் பெரியாரை தவிர திருக்குறளுக்கு முதல் மாநாடு தமிழகத்தில் எப்ப நடத்தப்பட்டதுன்னா பெரியார் தான் அதை நடத்துகிறார். அப்போ பெரியார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெரியார் தான் திருக்குறள் வெளியே கொண்டாரு. எதையுமே அரசியலா பார்க்கிற ஒரு பெரியார், எதுவுமே அவருக்கு வந்து சென்டிமெண்ட் கிடையாது. அப்போ திருக்குறளையும் முழுமையாக அவர் ஆதரிக்கல. திருக்குறள்ல பிற்போக்குத்தனங்கள் இருக்குது. நம்ம தோழர் சொன்ன மாதிரி, தோழர் ராஜாராம் சொன்ன மாதிரி திருக்குறள்ல இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்திற்கு சொல்லிட்டு சொல்றாரு, மற்ற நூலோட ஒப்பிடும்போது இது மிக சிறப்பான நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை கொண்டாடுறாரு பெரியார். உலகத்திலேயே பெண்ணியம், பெண் உரிமைக்காக ஆண்களை கண்ட மேனிக்கு திட்டி இன்னைக்கு வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல கூட பெண்கள் கடைபிடிக்க முடியாத ஒரு முறை. பெரியார் சொன்னது வந்து அவங்க கூட பயப்படுவாங்க. ஐயோ, கர்ப்பப்பையே தேவையில்லை பெண்களுக்கு, குழந்தை பெற்றுக்காதீங்க, ஆம்பளை 2 வப்பாட்டி வச்சுக்கிட்டானா பொம்பளை நீ 3 வச்சுக்க, இப்படிலாம் பேசுற உலகத்தில் எந்த நாட்டிலும் பேசுறது இல்லை. அவ்வளவு கராரா பேசிய பெண்ணியும் பேசிய பெரியார் தான் திருக்குறள் இருக்கிற பெண்ணடிமைத்தனத்தோட வந்து இருந்தாலும் ஒத்துக்கலாம்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த சாதி ஒழிப்பு படையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் செய்த புராட்டஸ்ட் வேத சாதி எதிர்ப்பு போர் குணத்தை அப்படிதான் அங்கீகரிக்கணும் பெரியாரே சொல்லிட்டார். பெரியார் உலகத்தின் மிகப்பெரிய பெண்ணியவாதியான பெரியாரே திருக்குறளை ஒத்துக்கிட்டாருன்னு பிற்பாடு பெரியார் திருவள்ளுவர் பெண்ணியத்துக்கு எதிராக இருந்தாரு என்பதற்காக திருக்குறளை ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட முடியாது என்பதற்காக நான் சொல்றேன். அப்போ பெரியார் திருக்குறளை பத்தி சொல்லும்போது 2 பேர் தான் பெரியார் தமிழை ஒத்துக்கிட்டார். ஒன்னு திருவள்ளுவர், இன்னொன்னு ஔவையார். இவங்க 2 பேரை தவிர மீதி பய பூரா 4 வருடத்துக்கு தான் வேலை பார்த்தாங்கிறது ஆதாரமா பேசினாரு. இன்னைக்கு வரைக்கும் சந்திர சிந்தராகி பொந்துல பேசுறாங்க தவிர மறுப்பு யாரும் சொன்னது கிடையாது. ஏன் இவர்கள் மட்டும்தான் மொழியை முன்னிறுத்தி இருந்தாங்க. இவர்கள் 2 பேர் தான் 4 வருடத்துக்குள்ள இல்லாம எழுதினவங்க. திருவள்ளுவர் எதிராக எழுதினாரு, ஏறக்குறைய ஔவையாரும் அப்படி இருந்தாங்கிறதுக்காக தான் ஒரு அரசியலா பாக்குறவரு. அப்படி கண்டோடு அவங்க 2 பேர் தான் ஒத்துக்கிட்டாரு. திருக்குறளை பத்தி பெரியார் சொல்லும் போது நான் சொன்ன இந்த சாரத்தை தான் சொல்றாரு. ஐயா அவ்வளவு தீர்க்கமா யோசிச்சிருக்காரு. திருக்குறள் மனு தர்மத்தை அடியோடு கண்டிப்பதற்கு ஏற்பட்ட நூல். மனு தர்மத்தின் மறுப்பு நூல் திருக்குறள். அழகா சொல்ற ஒரே வார்த்தை. திருக்குறள் என்பது மனு தர்மத்தை தகர்ப்பதற்கும் மனுவுக்கு மறுப்பு நூல். அவ்வளவு துளி நான் இவ்வளவு சொன்ன சாரத்தை ஐயா வந்து 2 லைன்ல சொல்றேன். அவ்வளவுதான் திருக்குறள். திருக்குறள் ஒரு ப்ராட்டஸ்ட் வேத எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு அப்படிங்கிறது சொல்றாரு. அது மட்டுமல்ல, பெரியார் இயக்கம் தான் மக்கள் மத்தியில் திருக்குறள் கொண்டு போனது மட்டுமல்ல, பெரியார் இயக்கம் அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் என்கிற அடையாளத்தோட திமுக உட்பட கூட அதோட பங்களிப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் சமுதாய மக்கள் மத்தியில் அது ரொம்ப சைவ சமயத்தில் இருந்த பெரிய ஆதிக்க ஜாதிய பிள்ளைமார், முதலியார், செட்டியார் மட்டும் இல்ல, சாதாரண எளிய உழைக்கும் மக்களாக இருந்த கள்ளர், வன்னியர், பள்ளர், பறையர், சக்கிலியர் சமுதாய மக்கள் வரைக்கும் கல்யாண பத்திரிகைன்னு போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கிற ஸ்ரீராமஜெயம் போடுவாங்க, இல்லை நமச்சிவாயம் போடுவாங்க. அதுல இருந்தா வாசகம் போடுவாங்க. அந்த ஸ்ரீராமஜெயம், நமச்சிவாயம் என்கிற வைணவ சைவ 4 வர்ண அடையாளத்தை தூக்கி எறிந்து விட்டு அதற்கு பதிலாக பெரியார் கடவுள் இல்லைன்னு போடணும்னு சொல்லல, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு தன்னோட கல்யாண பத்திரிகையில போடணும்னு சொல்லல, தமிழர்களுக்கு அதை சொல்லல பெரியார், தன் அரசியலை சொல்லல. மாறாக சைவ சமயத்தின் நமச்சிவாயத்தையும் போடாம, வைணவ சமுதாயத்தின் ஸ்ரீராமஜெயத்தையும் போடாம, தமிழ் விரோத 2த்தையும் போடாம, அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் கல்யாண பத்திரிகைகளில் திருக்குறளை போடுகிற முறையே பெரியார் பேசுறாங்கல்ல. பெரியார் அதான் பெரியார் இயக்கம் தான் பண்ணுச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற சைவ சமயத்தை சேர்ந்த ராமனை கடவுளா நினைக்கிறவங்க கூட பெரியார் திருக்குறளோட திருமணம் சார்ந்து அவரோட திருக்குறளை போட்டு கொண்டு வர முறையை திராவிட இயக்கமும் பெரியார் தான் உண்டாக்குனாங்க. அப்ப மக்கள் மத்தியில் திருக்குறளை பெரியார் எப்படி பாக்குறாருன்னா, திருக்குறள் ஒரு ஆல்டர்னேட்டிவ், 4 வர்ண சாதி எதிர்ப்பு நூல், அதை நம்ம ஆதரிக்க வேண்டியது கடமை. புத்தரை என்ன கோணத்துக்காக பெரியார் ஆதரிச்சாரோ அதே கோணத்துக்காக தான் அவர்
திருவள்ளுவரையும் ஆதரிச்சாரு. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூலில் இன்னொரு லாஜிக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. குறிப்பா புலால் உணவு மறுப்புன்னு ஒன்று இருக்கு. இந்த புலால் உணவு சாப்பிடக்கூடாதுங்கிற வள்ளுவரோட கருத்துக்கும் அவர் பேசிய இந்த சாதி எதிர்ப்புக்கு தொடர்பே இல்லாம இருக்க. ஏறக்குறைய அப்ப அவர் யாரு, ஒரு பார்ப்பனரா? அப்புறம் ஏன் புலால் மறுப்பு பேசினார்? புலால் மறுப்பு என்பது ஏறக்குறைய பார்ப்பனர் அல்லாத எல்லாரும் சாப்பிடுற ஒரு உணவு முறை தானே, அப்புறம் ஏன் பேசினார்னு ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு திருவள்ளுவரையே வந்து மனு தர்மத்துக்கு ஆதரவாக செய்கிற வேலைகள்லாம் திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதுகிற பரிமேலழகர் உட்படலாம் இதை வச்சுக்கிட்டு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இது ஒரு மோசடி. ஏன்னா வரலாற்று நீங்க திருக்குறள் மட்டும் இல்ல, திருக்குறள் பேசுகிற சைவ உணவு முறை பழக்கம் இருக்குல்ல, அது ஏன் அவர் பேசுறாரு? ஏன் சாதிக்கு எதிராக பேசினாரு? ஏன் வந்து 4 வருடத்துக்கு மனு தர்மத்துக்கு எதிராக பேசினாரோ அது போலவே தான் அவர் புலால் உணவுக்கு எதிராகவும் பேசுறாரு. ஏன்னா வள்ளுவரின் காலம் நான் சொன்னது போல் ஏறக்குரிய வேத காலத்தின் கடைசி காலத்தின் வராரு வள்ளுவர். வேத காலத்தின் கடைசி காலம் வரைக்கும் வேத காலங்களில் இன்று சைவ உணவு சாப்பிடுகிற யாரும் அன்று சைவ உணவு சாப்பிட்டது கிடையாது. புரிஞ்சுக்கணும். அன்று வேத முறை என்பதே என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிக்வேதம் எல்லாவற்றிலையும் யாகம் நடத்துவது, அதில் குதிரை அஸ்வமேத யாகம், குதிரையை பலியிட்டு யாகம் நடத்துவது, மாடுகளை ஏராளமாக யாகத்தில் பலியிட்டு அதை தின்பது அப்படிங்கிறத வேத காலத்தில் வேதத்தை கடைபிடித்தவரோட கடமையே. அப்போ வேத காலத்தில் உணவு முறை சைவ உணவு முறையில் அசைவ உணவு முறையை மிக குறிப்பாக மாட்டுக்கறி யாகத்தில் அதிகமாக பலியிடப்பட்டு 3 வேளை மாட்டுக்கறி சாப்பிட்ட சமூகம் யாருன்னா இன்று சைவ சமூகமாக இருக்கிறவங்க தான். அப்போ இந்த இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து திருக்குறள் பேசுகிற புலால் உணவு மறுப்பு நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுவும் மனு தர்ம வேத எதிர்ப்பின் குறியீடு. அன்னைக்கு 3 வேளையும் மாட்டுக்கறி சாப்பிட்டவர்கள்கிட்ட இருந்து மக்கள் கிட்ட விவசாய வேலைகளுக்கு கூட இல்லாமல் மாடுகள் பலியாகப்படுகிறது என்பதற்காக இந்தியா முழுக்க புத்தர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கு எதிரான அது ஆதரவு பிரச்சார முறை தான் வள்ளுவரோட புலால் உணவு மறுப்பு. அதுல எக்ஸ்ட்ரீமா போய் பேசுறாரு, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு குறளே இருக்குது. குறிப்பா அந்த புத்தர் கொண்டு வந்த அரசியலுக்குள்ள புத்தம் என்பது நீங்க ப்ராட்டஸ்ட் இதே மாதிரி வள்ளுவருக்கு முன்னோடி வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் ஒரு இயக்கமாக வள்ளுவர் ஒரு நூலா எழுதினவர், அவ்வளவுதான். இயக்கமாக அவர் இயங்க முடியல. புத்தர் என்பது இதே மனு தர்ம வேத எதிர்ப்பு ஒரு அரசியல் நிகழ்வாக ஒரு இயக்கமாக ஒரு இயங்கியவர், முழுக்க அவர் இயங்கியவர். அந்த அலை வரிசை மாட்டுக்கறி உணவை 3 நேரம் உண்பவர்களுக்கு எதிராக மாடுகளை விவசாய வேலைகளுக்கு பாதுகாத்து கொடுப்பதற்காக புத்தர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த இயக்கத்தின் காரணமாக தான் இந்தியாவில் 3 உணவு முறை பழக்கம் உருவாகும். உலகத்துக்கு சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர்ல வந்து எல்லாவற்றையுமே சாப்பிடலாம் இல்லையா, நடந்து போற நம்மளை தவிர. அப்போ சிங்கப்பூரில் மனிதர்கள் சாப்பிடணும்னு ஆரம்பிச்சுட்டா அதுல இதுதான் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது புனிதமானதெல்லாம் கிடையாது. சீனர்கள் மத்தியில உணவு முறை பழக்கம் இருக்கு. சாப்பிட உயிரினத்தை கொள்வது பாவம்னா அது பாம்பை கொண்டாலும் பாவம் தான், ஆட்டை கொண்டாலும் பாவம் தான். இந்த உணவை சாப்பிடுவதில் சாதி மற்றும் மனோபாவங்கிறது நம்மகிட்ட ரொம்ப கூடுதலா இருக்குது. அப்போ ஏன் மாட்டுக்கறி இந்தியாவில் உலகம் முழுக்க சைவ உணவு முறைன்னா 2 உணவு முறை பழக்கம் தான் இருக்குது, அசைவம் சைவம்னு. ஆனா இந்தியாவில் 3 உணவு முறை பழக்கம் இருக்கு. சைவம் அசைவத்துக்குள்ளே மாட்டுக்கறி சாப்பிடுறது அது ஒரு ரகசிய உணவு. உலகத்துல எந்த நாட்டிலும் கிடையாதுங்கிறது. எல்லா நாட்டிலும் கூட மாட்டுக்கறி பிரதான உணவு. இந்தியாவில் மாட்டுக்கறி என்பது ரகசிய உணவு, திண்டாமைக்கான உணவு. இந்த மனோபாவம் கறி சாப்பிட்றவங்கிட்டே இருக்குதுங்க. ஒரு சைவம் சாப்பிட்றவர் அசைவம் சாப்பிட்ற அருவருப்பா பாக்குறாருல்ல, அவர் எப்படி அருவருப்பா பாக்குறாரோ அதே மாதிரி ஆடு கோழி மீன் சாப்பிட்றோம், மாட்டுக்கறி சாப்பிட்றோம் அருவருப்பா பாக்குறாரு. இந்த வினோத மனோபாவம் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு என்னன்னா 4 வருட சிஸ்டம் முறை. மாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை புத்தர் ஆரம்பிச்ச போது அந்த அலையில் வந்து வீழ்த்தப்பட்ட வேதகாலம் தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கு அவருக்கு சைவ உணவுக்கு மாறுறாங்க. அவர்கள் மாட்டை புனிதப்படுத்துறாங்க. மாட்டுக்கறி சாப்பிடாதுங்கிற பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. புத்தர் அதை சொல்லலை. இப்போ அந்த பிரச்சாரத்துலதான் மாட்டுக்கறி அரசியல், மாட்டுக்கறி சாப்பிட்றது, அது தீண்டாமைங்கிற விஷயம்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது. அப்போ திருவள்ளுவர் வலியுறுத்திய புலால் மறுப்பு என்பது அவர் காலகட்டத்தில் 3 வேளையும் யார் புலால் சாப்பிட்டார்களோ அவர்களுக்கு எதிரான அரசியல் தான் அது. அதனால் புலால் மறுப்பு என்பது மனு தர்மத்துக்கு ஆதரவானதோ வேதத்துக்கு ஆதரவானதோ அது பிராமணிய பார்ப்பனியத்துக்கு ஆதரவானதோ கிடையாது. அது ப்ராட்டஸ்ட் பிராமணியம், ப்ராட்டஸ்ட் இந்து மத எதிர்ப்பு தான். அதுவும் இதன் தொடர்ச்சி தான். அதுலதான் ஒரு குறள் எழுதுறாரு. அந்த குறள்ல அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வுன் திணல். இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுல அருள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நுட்பமானது.
இதுல கொல்லாமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அருள் என்னன்னா, எது உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறது தான் அருள். எது அருள் இல்லாததுன்னு சொன்னா கொன்னதை தின்பது அப்படிங்கிறார். அப்போ அருள்ங்கிற வார்த்தைக்கு பதில் அன்புன்னு போட்டிருக்கலாம், அல்லது உயிர்கள் மீதான பிரியம்னு போட்டிருக்கலாம். வேற சொல்ல போடாம ஏன் அருள்னு போடுறாரு திருவள்ளுவர்னா, அருள் என்பது ஒரு ஆன்மீக சொல், அருள் என்பது பக்தி கலந்த சொல். அப்ப அருள்ங்கிறது ஏன் போடுறான்னா, பக்தி யாகம் என்கிற பேரில் பலியிடுதல் நடக்குது. இந்த வார்த்தைகள்ல தான் நம்ம அரசியல் இருக்குது, இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அருள் அப்படிங்கிற வார்த்தை ஏன் இந்த குறுகுள்ள உயிர் கொல்லாமையில ஒரு திருக்குறள்ல போடுறாரு அருள்ங்கிற வார்த்தைன்னா, அருள் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீக சொல்லு. அது அன்று இருக்கிற ஒரு குறியீடு. ஆன்மீகத்தில் மிக தீவிரமாக இயங்கியவர்கள் அருள் அருள் அல்லது யாதனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது ஊன் திணல் அப்படிங்கிறது அருளுங்கிற வார்த்தையே அன்றிருந்த வேத காலத்தில் அருள் ஆன்மீகம் யாகம் வளர்த்தவர்களை குறிக்கிறதுக்காக ஒரு சொல்லா போட்டுதான் அதை சொல்றாரு. அதை கொல்வதும் வேள்வியில் பக்தியின் பேரில் ஆன்மீகத்தின் பேரில் விலங்கை பலியிட்டு கொள்வதும் அதை தின்பதும் மோசடியானது அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்று, சூது பற்றி ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறார். சூதாடுவது தவறு. ஏன் அதை போட்டிருக்கிறாருன்னா, பூரா சூதாடிக்கிட்டே இருந்திருக்கான்னு அர்த்தம் இல்லையா? சும்மா ஒரு சூதே ஆடாத ஊர்ல போய் ஒரு சூதாடினா பைத்தியகாரம் படுத்துறது. சூதுனா என்னன்னு கேட்பான்ல. அப்போ சூது ஆடுகிற ஊர்ல 24 hours சூது ஆடுகிற பழக்கம் உள்ள ஊர்ல சூதுக்கு எதிராக அவர் பேசுறார். ஏன் பேசுறாருன்னா, இதுவும் வேத காலத்து தொடர்ச்சி தான். இந்தியாவில் வேத மரபு மகாபாரத மரபு என்பது சூது என்பது பொது ஒழுங்கு. மகாபாரத கதையாதாங்க. மகாபாரத கதையில வில்லன்களான கௌரவர்கள் சூதாடல, கதாநாயகர்கள் சூதாடுறான். இங்க சினிமா, தமிழ் சினிமா பின்னால கூட வில்லன்கள் தான் தண்ணி அடிப்பானுங்க, சூதாடுவானுங்க, சீட்டாடுவானுங்க, அவனோட குறியீடா காமிச்சாங்க. மகாபாரதத்துல 5 ஹீரோக்களின் தலைவரான தர்மரை சூதாடுறாரு. அதுல இன்னொரு சிறப்பு பொண்டாட்டி வச்சு ஆடுறது. இன்னைக்கு இன்றைய சமூகம் எவ்வளவு சூதாட்டம் குடியிலன்னா இன்னைக்கு நவீனத்துல ஒழுக்கமா வாழ்றாங்க. அந்த காலத்தில் சூதாடு என்பது ஒரு பொது பழக்கம், பொது பண்பாடு. சூதாடுவது வேத காலத்திலும் புராண காலங்களில் குற்றம் கிடையாது, அது நியாயமானது கூட. சூதாடுறதுக்கு பணம் இல்லைன்னா பொண்டாட்டியை வச்சாவது ஆடலாம் என்கிற பொது பழக்கம் உள்ள சமூகத்தில் இந்த மகாபாரத எதிர்ப்பு பண்பாடு, வேத எதிர்ப்பு பண்பாடுக்காகவே என்ன பண்றாருன்னா, என்னடா எங்க பாரு உட்காந்து சூதாடிக்கிட்டு இருக்கிறான், இது ஒரு புனிதவாரப்படுத்துறான் என்பதற்காக சூதுக்கு எதிரான அதிகாரம். இதுவும் அது எதிர்த்துதான். இப்போ வள்ளுவர் சுத்தி வந்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராட்டஸ்ட் இன்டு ரிலீஜன். மகாபாரத ராமாயண வேத எதிர்ப்பு தான் வள்ளுவர். அதனால தான் அவர் என்ட்ரி பண்ணார் சூதுக்கு. அதே மாதிரி இந்த படை செருக்குன்னு ஒரு அதிகாரம். அந்த படை செருக்குல இந்த ஆரியர் திராவிடர் குறி சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ஆரியர் திராவிடர் குறி சொல்ல என்ன பண்றாருன்னா, வில் அம்பு அப்படின்னு ஒரு குறியீடு வைக்கிறார், வேல்னு ஒரு குறியீடு வைக்கிறார். இந்த வில் அம்பு குறியீடு என்பது ஆரியர் திராவிடர் பத்தி சொல்றது. வேல்ங்கிறது வில் அம்பு என்பது ஆரியர் குறியீடாகவும் வேல் என்பது திராவிடர் குறியீடாகவும் வச்சிருக்கிறார். அதுல என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வில் அம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் எந்த புராண இதிகாசம் எதை எடுத்தாலும் அதோட அடிப்படை என்ன காட்டுல பார்த்து வில்வித்தை தான். துரோணாச்சாரியார் தான் வில்வித்தையில சூரன், அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாரு. அர்ஜுனன் வில்ல பெரிய ஆளு, கர்ணன் வில்ல அவனோட பெரிய ஆளு. சண்டையில வில்வித்தை தெரிஞ்சவன் தான் வீரன் என்பது ராமன் பெரிய வில்வித்தை தெரிஞ்சவன், அவனை மாதிரி வில் விட முடியாது. அப்ப ராமாயணம் மகாபாரதம்னா ஒருவன் வீரன், அவனுக்கு ஆயுதம் தாங்கி என்ன ஆயுதம்னா வில்லும் அம்பும் தான் வீரனுக்கு அடையாளம் என்பதை வேத காலமும் ராமாயணம் மகாபாரதம் தொடர்ந்து வலியுறுத்துது. அப்ப நீங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, வில் அம்பு என்பது எளிய மக்களின் ஆயுதம் கிடையாது. வேட்டையாடுவதற்கு கூட இந்த வில் அம்பு எதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடும் போது ரொம்ப மனிதனை விட சக்தி அதிகம் வாய்ந்த மிருகங்களை வேட்டையாடுவது. துப்பாக்கி மாதிரி தூரமா இருந்துகிட்டு ஒரு சிங்கத்தை அடிப்பது, ஒரு யானை அடிப்பது, ஏதோ ஒன்று அடிப்பதற்கு, புலி அடிப்பதற்காக தான் வில்லு பயன்படும். அப்ப இது என்னன்னா, வீரம் கிடையாது வில்லம்புல, அது மறைந்திருந்து தாக்குவது, எதிரி தெரியாத போது தாக்குவதற்கு தான் வில்லம்பு பயன்படும். அப்ப மகாபாரதம் ராமாயணம் இதில் எல்லாவற்றிலும் ஆரிய குறியீடாக வில்லம்பே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் குறியீடு என்பது வில்லம்பு கிடையாது, அது வேல் முறை தான் திராவிட மரபு அப்படிங்கிறது புரிதல் அதுலயும் இருக்குது. அந்த குறள்ல போடுறாரு. குறிப்பா இந்த வில் அம்புல இன்னொரு மகாபாரத கதையிலே சொல்லணும். துரோணாச்சாரியார் தான் வில்வத்தை கத்துக் கொடுக்கிற வீரர். ஏகலைவன்கிற காட்டுல இருக்கிற வேடன். ஆனா வேடனா இருக்கிற காட்டுல இருக்கிற வேடனுக்கு வில்வத்தை தெரியல. அவன் ஆனா வில்லு காட்டுல இல்லாத துரோணாச்சாரியாருக்கும் மகாபாரதத்துல இருக்க எல்லாருக்கும் வில்வத்தை தெரியுது. அப்ப காட்டுல வேட்டையாடுவதற்கு வில் அம்பு பயன்படுத்தல என்பதற்கு ஏகலைவன் கதையை உதாரணம்.
அப்ப ஏகலைவன் என்ன பண்ணிருக்கிறான்னா காட்டில் சர்வைவல், காட்டை இன்னைக்கு வரைக்குங்க காடு எப்படி பாதுகாப்பாரு தெரியுமா? காட்டுல வர மலைவாழ் மக்களால் தான் காட்டு உயிர்கள் பாதுகாப்பாரு. இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவர்கள் தன்னோட சர்வைவலுக்கு தேவையானது மீண்டும் மீட்டுருவாக்கம் பண்றது மட்டும் தான் எழுதுவாங்க. இந்த புலி சிங்கத்தை அடிக்கிறதுலாம் அவன்கிட்ட கிடையாது. இந்த பம்பு வச்சிருக்கிற துப்பாக்கி, இன்னைக்கு துப்பாக்கி வச்சிருக்கிற சிங்கம் புலியை வேட்டையாடுவான். அந்த காலத்துல வேல் அம்பு வச்சிருந்தா வேட்டையாடி இருப்பான். இந்த மக்கள் மத்தியில் வேல் அம்பு பழக்கம் காடுகள்ல இருந்த வேடர்கள் மத்தியில கிடையவே கிடையாது. அவங்க சின்ன ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, வேல் வச்சிருப்பாங்க. தன்னோட சக்திக்கு எங்க போதோ எரிய விரும்ப அது வரைக்கும் எரிவாங்க. அதுல சிங்கத்தையோ புலியோ அரிதான காட்டுயிர்கள் ஒருபோதும் அவங்க கொல்ல மாட்டாங்க. அதோட சேர்ந்து இருப்பாங்க. சிங்கம் புலி அவங்கள பார்த்தாலும் ஒண்ணும் அது பாட்டுக்கு போவோம், இவங்க பாட்டு ஒரு பக்கம் போவாங்க. மனிதர்களுக்கும் அந்த கொடூரமான மனித கொல்லியாக சொல்ற விலங்குகளுக்கு எந்த பிரச்சனையும் எப்பவுமே வந்தது கிடையாது. இவர்கள் நம்ம ஆடு கோழி மீன் சாப்பிடுற மாதிரி முயல் சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிட்டு இருக்கிறது. இன்னொரு சமூகத்தில் முக்கியமான பங்களிப்பு இன்னைக்கு வரைக்கும் இந்த நவீன சமூகம், அமெரிக்காவோ சிங்கப்பூரோ எல்லா சமூக மக்களும் ஒரு உணவு முறைக்கு வந்திருக்கிறோம்னா அந்த உணவு முறைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் மலைவாழ் மக்கள் தான். எந்த பழத்தை சாப்பிடலாம், எதை வாழைப்பழம் சாப்பிடணும்னு கண்டுபிடிச்சு கொடுத்தோம் மலைவாழ் மக்களுங்க. மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்து அவன் தாங்க பயன்பாட்டு கொடுக்குறான். நீங்க எதையும் கண்டுபிடிச்சி சாப்பிடல, சாப்பிட்டு வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க. மனிதர்கள் இருக்கிற தாவரங்கள்ல எதை சாப்பிடலாம், இருக்கிற கனிகள்ல எதை சாப்பிடலாம் கண்டுபிடித்து கொடுத்த அறிவியலாளர்கள் மலைவாழ் மக்கள். கைத்தட்டுகிறது. உழைக்கும் மக்கள் மத்தியில தான் எப்பவுமே சிறப்பான பண்பாடுகள் இருக்கும். அவங்க தான் மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போவாங்க. மலைவாழ் வர்ற மக்கள் தான் எந்த கீரையை சாப்பிடலாம், எந்த செடி மூலிகை செடி எது வியாதியை குணப்படுத்தும், எது டெய்லி உணவுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளவு விஷச்செடிகள்ல இருந்து பாதுகாத்து ஒரு பக்குவமான வாழ்முறைக்கு இன்னைக்கு இயற்கை முறைக்கு அறிவியல் முறையில் விளக்கம் இருக்கிறான். அது கொடுத்தது அவன் எதை சாப்பிடலான்னு. அப்ப பலாப்பழம் இருக்குங்க, அதை பார்த்து எவ்வளவு சாப்பிடுவானாங்க. அந்த பழத்தை சாப்பிடலாம் கண்டுபிடிச்சது, வாழைப்பழத்தை கண்டுபிடிச்சது, கொய்யா, எல்லா பழங்களையும் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு தகுதியான பழங்கள், ஏராளமான பழங்களை மலைவாழ் மக்கள் கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப அவர்கள் வேட்டையாடு முறையில் அம்புகளை பயன்படுத்துற சமூகம் கிடையாது. அவர்கள் இயல்பில் தன்னோட சக்தி எல்லைக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ வேல் தான் திராவிட சமூகத்தின் பழக்கம். வில் அம்பு என்பது ஆதிக்கம். அடுத்தவர்களை மறைந்திருந்து தாக்குவது, அடுத்தவர்களை வீழ்த்துவதற்காக அடுத்த நாளை பிடிக்கிற வடிவங்களை தான் அது இருக்குது. அது அந்த ப்ரோட்டஸ்ட் வலுவற்றது. ஒரு குரல் எழுதுறாரு, கான் முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்து வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு. கான் முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அது என்ன சொல்றாருன்னா, காட்டில் ஓடும் முயலை குறி தவறாமல் எய்து அம்பை விடவும், காட்டில் ஒரு முயல் மீது குறி தவறாமல் எய்து அம்பை விடவும், வெட்ட வெளியில் ஒரு யானை மீது ஏவப்பட்ட வேல் இருக்குல்ல, அது தப்பி போய் தவறான குறியா இருந்தாலும் அதுதான் சிறப்புங்கிற. இதெல்லாம் எங்க அவர் எழுதணும்? இதெல்லாம் எங்க எழுதணும்? வேல் வித்தை மிக சிறப்பானதுன்னு சொல்லலாம்ல. வில் வித்தை என்பது மோசடின்னு சொல்றது இல்ல, அது உயிரினங்களுக்கு எதிரானது. எது வீரம் சொல்றாருன்னா, வெட்ட வெளியில வருது, யானை எத்தாப்பட வருதுன்னா அந்த யானை பிழைச்சு போனாலும் பரவாயில்லன்னு தில்லா எடுத்து அடிக்கிறான் பத்தியா வேலு, அதுதான் வீரம், அதுதான் சிறப்பு. இந்த குறியீடுகள்லாம் திருவள்ளுவர்கிட்ட இது எல்லாமே ப்ராட்டஸ்ட், வேத எதிர்ப்பு குறியீடு மட்டும் இல்ல, ஆதிக்க எதிர்ப்பு குறியீடு. உயிரினங்கள் மீது பார்க்கறது, காட்டுயிர் பற்றியான பண்பு, காட்டுயிரோடு சேர்ந்து வாழ்கிற மக்களை பற்றியான புரிதல், இதெல்லாமே அவருக்கு இருந்திருக்குது. இப்போ இப்படி தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்கள் மாட்டிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்ல, இந்த கல்வி சிறப்பு, கல்வி குறித்து 2 அதிகாரம் வருது. ஏன் கல்வி படிக்கணும் அப்படிங்கிறாரு, கல்வி படிக்கணுங்கிறது வலியுறுத்துறாரு. இன்னொரு பக்கத்தில் கல்வி படிக்காதவங்களை திட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால காமராஜர் பள்ளிக்கூடம் திறக்கிற வரைக்கும் நம்ம படிப்பே கிடையாதுங்க. பெரியார் குலக்கல்வி திட்டத்தை பேசினார்ல நம்ம தம்பி, கல்வி பாரதிதாசன் பாடல் கொடுத்து சொன்னார்ல, படின்னு ஏன் சொன்னார்னா படிக்க கூடாதுன்னு. அது எப்போ எழுதினார் பாரதிதாசன்னா, ராஜாஜி ஆட்சிக்கு என்ன பண்றாரு, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டு 3000 பள்ளிக்கூடத்தை மூடிருக்காரு. அப்ப பெரியார் குலக்கல்வி திட்ட போராட்டத்தை நடத்துறாரு. மிகப்பெரிய போராட்டத்தை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வீதிக்கு படிப்பே கிடையாது அப்படிங்கிற சூழல்ல குலக்கல்வி திட்டத்துக்கான பூர்வமான போராட்டத்தை அறிவிக்கும் போதுதான் பாரதிதாசன் அந்த தலைவர் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு உறுதுணையா ஒரு பாட்டு எழுதுறாரு பாரதிதாசன், படி காலை படி மாலையான்னா, காலையில 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடம், மீதி நேரம் உங்க அப்பா வேலை என்னோ அதை செய்யணும் சட்டம் கொண்டு வர்றாரு. அப்பா சட்டி பானை செய்யறதா இருந்தா பையன் செய்யணும், அப்பா பணம் எரிக்கிறதா இருந்தா பையன் எரிக்கணும்.
அப்பா தச்சு வேலை செய்யறதா பையன் செய்யணும், படிப்பு வந்து கூடாது, குலத்தொழில் வரணும் போது தான் பாரதிதாசன் என்ன பண்றாருன்னா காலையில 3 மணி நேரம் மட்டும் தான் படிக்கணும்னு ராஜாஜி போட்டது 24 ஹவர்ஸ் படிப்பாட்டு எழுதினாரு. படி காலையில் படி மாலை படி கடும்பகல் படின்னு ஏன் எழுதினாருன்னா பாரதிதாசன் அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டு 2 மணி நேரம் படிச்சா போதும் பள்ளிக்கூடத்துல, மீதி நேரம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுட்டாங்க. எவ்வளவு மோசடிங்க அது. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அப்பா ஒரு நகை கடை வச்சிருக்கிறாரு, பொற்கொள்ளராக இருந்தா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றது பையனுக்கு சந்தோஷம். நகை வியாபாரியா இருக்கிறாரு, ஒரு தச்சரா இருக்கிறது கூட மரியாதைக்குரியது. அப்பா ஒரு செட்டியாரா இருக்கிறாரு, ஒரு வணிகம் வச்சிருக்காரு, கடை வச்சிருக்கிறாரு, பையன் உதவி பண்றான், அவனுக்கு பொருளாதார அந்தஸ்து, சமூக அந்தஸ்து. இதெல்லாம் அப்பாவோட முறையை அவர் கடைபிடிக்கிறாருங்கிறது பாராட்டக்கூடியது. ஆனா அப்பா ஒரு நாவிதராக இருக்கிறார், அப்பா ஒரு மன்னாராக இருக்கிறார், அப்பா ஒரு குயவராக இருக்கிறார். அப்பா கஷ்டப்பட்டு ஊர் வேலையெல்லாம் பார்த்து வண்ணார் வேலையை பார்த்து இவ்வளவு சிரமப்படுறோம், நம்ம பொருளாதாரத்துக்கு சமூக மரியாதை இல்லை, நாம பட்ட துயரத்தை பையன் படக்கூடாது அப்படின்னு படிக்க வைக்கிறார். கஷ்டம் உயரிய பணைய வச்சு படிக்க வைக்கிறாரு. ஒரு நாவிதர் ஊருக்கே சவரம் பண்றாரு, என் பையனுக்கு வரக்கூடாதுன்னு படிக்க வைக்கிறாரு. அதை விட மோசம், பிடம் எரிக்கிற வெட்டியான் தொழிலில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தன் குழந்தையை படிக்க வைக்கிறாருங்கிறது ஒரு பார்ப்பனர் பிள்ளைமார் வளர்ந்தவர்கள் தன் குழந்தையை படிக்க வைக்கிறதோடு அவர் படிக்கிறது ஒப்பிட்டு வச்சிங்கன்னா உலகத்தில் அதை போன்ற ஒரு சிறப்பான கல்வியை எந்த தந்தையால் தர முடியாது. புரிஞ்சுக்கணும். ஒரு பார்ப்பனர் பிள்ளைமார் முதலியார் செட்டியார் தன் குழந்தையை படிக்க வைப்பதற்கும் ஒரு வெட்டியா வேலை பார்க்கிறவர் தன் குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இடஒதுக்கீடு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் பார்க்க முடியும். அப்ப அவங்களுக்கு அவங்க கல்வி சிறப்பாக கொடுக்க முடியும். வெட்டியானா இருக்கிறவருக்கு அடுத்த வேலை உணவுக்கே பணம் வந்தாதான் இருக்கும்போது தன் குழந்தையை படிக்க வைக்கிறாருங்கிறது அவருக்கு கல்வி குறித்து ஒரு விழிப்புணர்வு வருது இல்ல, அந்த விழிப்புணர்வு மன்னாரி போட்டார் ராஜாஜி. அப்போ என்ன பண்றதுன்னா காலையில நீ போய் வந்து இப்போ 3 மணி நேரம் படி, மீதி நேரம் வந்து உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா பொற்கொள்ளர் அவங்க அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு, செட்டியார் கடையில் வியாபாரம் பார்ப்பாரு, அப்புறம் ஆசாரி அவரும் வியாபாரம் பார்ப்பாரு. அப்போ குணம் இருக்கிறவர் அப்பாவுக்கு கூட குணம் இருப்பாரா? சவரம் பண்றவர் அப்பாவுக்கு சேவிங் மிஷின் எடுத்து கொடுப்பாரா? இல்லை இவர் ஒரு சவரம் பண்ணுவார்? எவ்வளவு மோசடி இதுதான். அதாவது வர்ண உயர்வுல இருக்கிறவங்க பிரச்சனையா பார்க்க மாட்டாங்க. வர்ண உயர்வுல ஒரு பிராமணரா இருக்கிறாரு, சத்திரியரா இருக்கிறாரு, வைசியரா இருக்கு, வியாபாரத்தில் இருக்கிறாங்க, தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு இந்த குலக்கல்வி திட்டம் என்பது அதோட ஆபத்து புரியாது. அது நல்லது தானே. என் பையன் வந்து ட்ரைனிங் எடுத்தானா நாளைக்கு கடையை அவங்க ஒப்படைச்சு போடுவாங்க, கௌரவமா இருக்குது. என் பையன் வந்து நாளைக்கு பெண இருக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துட்டானா அவனுக்கு வரலாம். இதுதானே தலைமுறை 4 வரணும். அந்த 4 வரணும் எல்லாரும் அவருக்கு ஒரு நவீன கல்வி திட்டம்னு பேர் போட்டாரு யாரு? ராஜாஜி. இந்த திட்டம் தொழில் கல்வி திட்டம் உலகத்துல இல்லாத நவீன கல்வி திட்டம் போட்டாரு. அதுக்கு இது வந்து நவீன தொழில் திட்டம் இல்ல, 2000 வருஷமா இருக்கிற குலக்கல்வி திட்டம்னு பேர் வச்சது பெரியார் தான். குலக்கல்வி திட்டம் ஸ்கீம் அவர் வச்சதுல ஐயா வச்ச பேர், கடைசியில் அவர் வச்ச ஸ்கீம் போய் ஐயா வச்சு தான் வந்தது. இந்த தந்திரத்தை புரிந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களையும் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களையும் கைதூக்கி விடுறதுக்காக பாடுபட்டு அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றிப்படுத்தி காட்டினார் பெரியார். இன்னொரு சிறப்பு, டாக்டர் அம்பேத்கர் 50களில் அரசியல் சட்டம் கொண்டு வந்துடுறாரு, இடஒதுக்கீடு வந்துருது. 55ல் ராஜாஜி ஆட்சிக்கு வர்றாரு, 55-52ல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாலும் பள்ளிக்கூடம் தான் படிக்க முடியும். எவ்வளவு டெக்னிக்கல் இருக்கு, பள்ளிக்கூடத்துல முடியல. டாக்டர் அம்பேத்கர் இடஒதுக்கீடில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சலுகைகள் கொண்டு வந்த பிறகும் இங்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அந்த வாய்ப்பை அன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பெரியார் போராடலன்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கூட படிச்சிருக்க முடியாது. அப்படி ஒரு போராட்டத்தை அந்த குலக்கல்வி திட்டம் சார்ந்து கொண்டாந்த. அப்ப கல்வி சிறப்பு. அப்ப வள்ளுவர் சொல்லுகிற இன்னைக்கே இப்படி இருக்குன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்கிறது வந்து கூடாது, படிக்கிறதுக்கு 3 வருடம் தான், எல்லா வருடமும் வெறும் பிராமண வருடம் தான் படிக்கணும், மற்றவங்க படிக்க கூடாதுன்னா வேத காலம் சொல்லல. 3 வருடத்துக்கு கல்வி சொல்லுது. கல்வியின் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இருக்குல்ல, ரொம்ப காசு வச்சிருக்கவனுக்கு ஒரு தரமான கல்வி, அதுக்கப்புறம் குறைந்தவனுக்கு இன்னொரு கல்வின்னு வருது இல்ல, அது மாதிரி வேத காலத்தில் 3 பிரிவுகளுக்கு கல்வி வச்சிருக்கு. கல்வியின் ரொம்ப உயர்நிலை யாருக்குன்னா பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமான கல்வி அவங்களுக்கு. அடுத்தது சத்திரியருக்கான கல்வி. சத்திரியருக்காக கொடுக்கிற கல்வியை சத்திரியர்கள் பிராமணர் கல்வியை படிக்க கூடாது, பிளாக். அதே போல் சத்திரியருக்கு ஒரு கல்வி கொடுக்குறாங்க. அடுத்தது வைசியர். இந்த 3 பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வி வேத காலத்தில் இருந்தது. ஒருவர் கல்வி அடுத்தவர் படிக்க கூடாதுங்க. சத்திரியர் படிக்கிற கல்வியை பிராமணர் படிக்கிற கல்வி சத்திரியர் படிக்க கூடாது, முதல் நிலை. அடுத்து சத்திரியர் கல்வி, சத்திரியர் படிக்கிற கல்வியை வைசியர் படிக்க கூடாது, வைசியரோட கல்வி நிக்குது. அதுக்கப்புறம் சூத்திரர்கள் பெண்களுக்கும் கல்வி கிடையாது, படிக்கவே கூடாது. வேதத்தை அவனால் படிக்க கேட்க தூரமா இருந்து கேட்டா அவன் காலத்துல ஈய காட்சி ஊத்தணுங்கிற ஒரு சட்டம், சட்டம் இருக்குது. இப்படி ஒரு சூழல்ல குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த போதே இவ்வளவு பிரச்சனையா இருந்து பாரதிதாசன் வந்து படின்னு எழுதினார்ல.
2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக படிங்கிறது தான் கல்வி, கல்விக்கான அந்த கல்லாமை குறித்தான 2 அதிகாரம் என்பது கல்வியை வலியுறுத்துறாரு. அன்னைக்கு எல்லாரும் படிக்கணும், படிக்காத முட்டாள் ஆயிடுங்கிறது. இது எல்லாமே எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் திருவள்ளுவர்கிட்ட இந்த புராட்டஸ்ட் எளிய மக்களின் சார்பாக ஒரு குரலும், அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் ஆதிக்கத்துக்கு எதிரான குரலும், ரெண்டும் சேர்ந்து தான் திருக்குறள் இருக்குது. அப்புறம் இந்த கையமைன்னு ஒரு அதிகாரம். இந்த கையமை அதிகாரம் வேத எதிர்ப்புல கடுமையா பயன்படுத்துறாரு. அதாவது யாரையும் கடுமையான சொற்கள்ல சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு நம்மளுக்கு. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தன்று, கடுமையான சொற்களே பேசாதுன்னு சொன்ன வள்ளுவர் இந்த கயமை அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் எழுதுறாரு. கடுமையான சொல் போடுறாரு. என்ன போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, கயமையில தேவர்களை இழிவானவர்களா சித்தரிக்கிறார். தேவர் அப்படிங்கிற இந்து சமூக அமைப்பு முறையில் தேவர் அப்படிங்கிற உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப இழிவானதை போடுறாரு. ஏன்னா தேவர்கள் என்ன உயர்ந்தவர்கள். இந்திரன் பாத்தீங்கன்னா அவன் தான் தேவேந்திரன் தலைவன், அவன் உயர்ந்தவன். அசுரர்கள் இழிவானவர்கள் ஒரு கண்ணோட்டம். அசுரர்கள் என்பவர்கள் இழிவானவர்களாகவும் தேவர்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் அசுரர்கள் தேவர்கள் வாழ்க்கை கெடுக்கிறவர்களாகவும் இருக்குது. இது ஆரிய திராவிடத்தின் குறியீடு, அந்த 4 வர்ண முறை. அப்ப தேவர்கள் தவம் செய்வாங்க, தேவர்கள் எப்படி ஒருமாள் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை முறையற்று இருக்கும், எவ்வளவு மோசமான வாழ்க்கையும் வாழ்வாங்க, ஆனா அவங்களுக்கு மரியாதை இருக்கும். ஒரு அசுரர் என்பது கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர் மரியாதைக்குரியர் கிடையாது. அது உதாரணம் சொல்றேன். தேவேந்திரனுக்கு இவங்க சொல்ற எந்த ஒழுக்க பண்பாடு புள்ளி தேவேந்திரன் கிடையாது. ராமன் ஒரே ஒரு பெண் மீது ஆசைப்பட்டான் என்பதற்காக அவருக்கு மரண தண்டனை கிடைச்சது ராவணனுக்கு. ஆனா இந்திரனுக்கு ஃபுல் டைமே அதான் வேலை. இந்திரன் ஒரு மிக தீவிரமான பெண் பித்தனாக இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, அது ஒரு ஒழுக்கக்கேடு மட்டுமல்ல, இன்னொரு வேலையை பார்த்திருக்கிறான். இந்த 4 வர்ணத்தை பாதுகாக்கிறத எல்லா கதைங்கிறதுக்கு நான் சொல்றேன். இந்த அசுரர்கள் அல்லது தேவர்கள் அல்லாதவர்கள் தவம் செஞ்சா இந்திரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆள் விட்டு அடிக்க மாட்டான். அவன்கிட்ட ஒரு 3 பொம்பளைங்க இருக்காங்க, ரம்பா, ஊர்வசி, மேனகான்னு. முதல்ல இந்த உலகத்திலே அவர் தான் முதல்ல. அவரு அந்த பெண்களை கொண்டு போய் இறக்கி விட்டு டான்ஸ் ஆட விடுவான். அவர் தவத்தை கலைப்பது பெண்களை வைத்து, இந்த மாதிரியான அவங்கள சோரம் போக வைக்கிறது, பெண்களை வைத்துக் கொண்டு தவத்தை கலைத்து அவங்கள ஒரு அசுரர்கள் அல்லது வேற யாரோ தவம் பண்ணாலும் காலி பண்ணிடுது. இது தேவேந்திரனோட ப்ராஜெக்டே அதான். தேவேந்திரன் முனிவர்கள் மனைவிகளோடு உறவு கொள்வது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா, அசுரர்கள் யாராவது தவம் பண்ணா, தேவர்கள் அல்லாதவர்கள் எவனா தவம் பண்றான், அரசாட்சி கொள்றான், ஒரு அரக்கல் உருவாயிட்டான்னா அவன்கிட்ட நேரடியா தேவேந்திரன் மோத மாட்டான், சண்டையெல்லாம் போட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பெண்களை இறக்கி விடுவான். ஊர்கள் எல்லா ஊர்களையும் பெண்களை ஒரு போக பொருளாக பயன்படுத்தி ஆண்களிடம் காரியம் சாதிக்கிற தன்மையும் அவளை கைவிட்டு தூதர் போடுற தன்மையும் என்பதை உலகத்திலேயே முதல்ல உருவாக்கணுமே இந்திரன் தான். அப்ப இவ்வளவு ஒழுக்கக்கேடு, ஆண் பெண் உறவுகளையும் முறையற்று உறவுகளையும் இருந்திருக்கிறான். அது இல்லாம இன்டர்நேஷனல் அளவுல அவன் தான் முதல்ல எம்ஏவும் இருந்திருக்கான், WMAவும். அப்போ இந்த முறை அவனை புனிதமா, அது என்னன்னா, இது என்ன எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு மோசமான ஒரு நபராக இந்திரனை சித்தரிக்கிற அவர்கள் அவனை தேவர்களின் தலைவர்கள் கொண்டாடுறான். அப்போ நீங்க ஒழுக்கமா வாழ்றீங்களா ஒழுக்கமா இல்லையாங்கிறதுல நீங்க பிறப்பால் யாருங்கிறத பொறுத்துதான் உங்களை கண்ணியம் இருக்கும் சொல்ற. அப்ப தேவர் என்பது சமூக அமைப்பில் எவ்வளவு மோசமான நபராக இருந்தாலும் உயர்வானவர்கள்னு பார்க்கும்போது தேவருங்கிறது இன்றைக்கு சாதியத்தின் முறை இல்லை. அந்த தேவேந்திர இந்திரன் அந்த தேவருங்கிற அந்த கண்டட், ஆரிய கண்டட் என்பது இழிவானதுங்கிறத பதிவு பண்ண ஒரே தலைவர், ஒரே ஆள். அவர் என்ன பண்றாரு? கையவர் யார் மாதிரி மோசமானவர்னா தேவர்கள் மாதிரி மோசமானவங்கிறாரு. புரிஞ்சுக்கிறாரு. இந்த தேவேந்திரன் தேவர்கள் இவங்களோட எவ்வளவு பொறுக்கித்தரும் அப்படிங்கிறத கண்டிக்கிறாரு இந்த குரல்ல. இதெல்லாம் நான் தாங்க சொல்றேன். யாரு இதெல்லாம் இப்போ இந்த தோழர் தலைவனால சொல்றேன். இதுக்கு நம்ம தோழர் தான் திருக்குறள் சோசியலிச சிந்தனைக்கு ஏற்பாடு பண்ண தோழர் ராஜாராம் இந்த கூறுக்குள்ள. ஏன்னா நமக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள போகணும்னா அடிச்சு தூள் கலக்க வேண்டியதுதான், எதுவா இருந்தா. அப்ப உள்ள போகும்போது திருக்குறள் பற்றியான வேற முன்முடிவுல எனக்கு இருந்துச்சு. நான் வேறு ஒரு உரை தயார் பண்ணி வச்சிருந்தேன். நேற்று திருப்பியும் திருக்குறள் எடுத்து படிக்கும் போது பிரட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குரல்லாம் கண்பட்டோம்னா நமக்கு நம்மளோட அரசியல் கண்ணோட்டத்தோட நீங்க முதல்ல ஆரம்பத்தில் படிப்பதற்கும் நம்ம வளர்ந்த வேறு ஒரு கண்ணோட்டத்தில் படிப்பதற்கும் வெவ்வேறு நூல்கள் நமக்கு புது புது விஷயங்கள் கிடைக்கும், உண்மைகள் கிடைக்கும். இப்போ திருக்குறளை இவ்வளவு உள்ள போய் பார்க்கும் போதெல்லாம் இந்த வார்த்தைகள் விளையாடுறாரு வள்ளுவர். இந்த தேவருங்கிற வார்த்தை எதுக்கு போடணும்? அவரு அது எழுதுறாரு, தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்துள்ளான் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு என்னன்னா, கயவரும் தேவரை போல் விரும்புகின்றதை செய்யும் மனம் போனவர். என்ன வேணுமாலும் செய்வாங்க தேவர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. கயவரும் தேவரை போல் விரும்புகின்றதை செய்வதும் மனம் போன போக்கில் நடப்பதால் கயவர் தேவரை போல் உள்ளவர்கள். தேவர்கள் கயவர் போல் சொல்லவர்.
இந்த கையவர் என்னடா நீ வந்து திருட்டு பயிலா இருக்க, மோசடியா இருக்குன்னு சொல்லல, என்னடா நீ தேவனா இருக்க, அப்படி எவ்வளவு நுட்பமான அரசியல் இது. ஒரு கையவர்ங்கிறது இழிவான குறியீடு. கையவர் என்பதே உயர்வாக மாத்திட்டு ஒரு கையவனை பார்த்து ஏண்டா இப்படி தேவேந்திர மாதிரி இருக்க, மானங்காட்டுல நம்மள தேவர் வேலை பாக்குறியாடான்னு தேவேந்திரன் இந்திரனை குறியீடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் திருக்குறள் இந்த ப்ரோட்டஸ் அப்படி இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் திருக்குறள். ஆக திருக்குறளில் இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு மனுதர்ம எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, எளிய மக்களின் ஆதரவு, இந்த கண்ணோட்டம்லாம் இருந்தாலும் அதுல இந்த பெண்வழி சேரல், விரைவில் மகளிர், அப்புறம் கற்பு குறித்தான கண்ணோட்டம், பெண்கள் பற்றான மதிப்பீடுகள்ல என்னால் ஒரு குறளில் கூட சமரசம் செய்து கொள்ளவே முடியல, ஒப்புக்கு கூட. அதெல்லாம் இருந்தாலும் கூட அது எதுவுமே இல்லை. இன்னொன்னு, இவ்வளவு நம்ம சொன்னாலும் இந்த திருக்குறள் யாருக்கான, ஆண்களுக்கானதாவே இருக்குது. அது சொல்றது எல்லாமே ஆணுக்கானது. அது இது ஆண்கள் பெண்கள் சமூகத்தில் ஒரு குறிப்பாக அதை எடுத்துக்கலாம். அந்த காலகட்டம் இது வந்து வேத காலத்துக்கும், வேதம், புராணம், இதிகாசம், மனு தர்மத்துக்கும் என்ன கண்ணோட்டம் இருந்ததோ அந்த கண்ணோட்டத்தின் சாயல் வள்ளுவர்கிட்டையும் பெண்கள் பத்தி இருக்குது. கற்பு அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயத்துல வேத காலத்துல இருந்து எப்படி மாறுபடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத காலம் பாலியல் இது சார்ந்த ஒழுக்க மதிப்பீடுகள் கட்டமைக்கல, வரைமுறையற்ற பால் உறவை எல்லாம் நியாயப்படுத்திருக்கு தேவேந்திரன் எல்லா வகையிலையும். ஒரே ஒரு வகையில தான் கற்பு வந்து பெண்களுக்கு இருக்கணும், கற்பு சார்ந்து இருக்கணும், கொண்டாட்டி பேச்ச கேட்கக்கூடாதுலாம் வள்ளுவர் எழுதினாலும், இன்னொரு இடத்துல பிறன்மனை நோக்காமை பத்தி ஒரு சொன்னார்ல. இந்த பிறன்மனை நோக்காமை என்பது அது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சிறப்பு செய்தி வள்ளுவர் சொல்றார். என்னன்னா, ஆண்களுக்கும் கற்பு வேணும் என்கிற மறைமுகம் தான் பிறன்மனை நோக்காமை. இது ஒரு கூறுகள்ல தான், இது ஒண்ணுதான் மற்றவர்கள் வந்து வேறுபடுறது. ஆனா இந்த மாதிரியான திருக்குறளோடு நமக்கு கான்ட்ரடிக்ஷன் இருந்தாலும் பெரியாரை போல் நாம் அதுக்காக திருக்குறளை தள்ளிட முடியாது. ஏன்னா அது ஒரு நுட்பமான அரசியல். நீங்க சித்தர் அரசியல் பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், சித்தருக்கு இதே கண்ணோட்டம். திருவள்ளுவர்ல இருந்து அடுத்த நிலைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருவள்ளுவரை தேடணும்னா நீங்க ஃபைனா இருக்கிற, நுட்பமா இருக்கிற இலக்கியங்களோட போனா கிடைக்காது. வர்க்க நிலையில் உயர்ந்த ராமாயணம், வெவ்வேறு சங்க இலக்கியத்துல கூட அது கிடையாது. அதெல்லாம் கூட ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பிரபுக்களுக்கான வாழ்க்கை முறை அதுதான் இருக்குது. தலைவன் தலைவி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவனுக்கு தேட முடியாது. அப்ப திருக்குறள் வந்து செய்யப்பட்ட நேர்த்தி, சொல்லப்பட்ட அரசியல், இதெல்லாம் நுட்பமானது. அதுக்கு இணையா எந்த நூலுமே கிடையாது. ஆனா அதோட அரசியல் தொடர்ச்சி அதுக்கு பிற்பாடு யாருக்கிட்டையும் வரல. அந்த அரசியல் தொடர்ச்சி யாருக்கிட்ட வருதுன்னா சித்தர்கள் தான் வரும். சித்தர்கள் நூல்கள் தான் திருக்குறளை ரீப்ளேஸ். அதுக்கப்புறம் திருக்குறளோட அரசியலை சித்தர்கள், பின்னால் வந்த சித்தர்கள் தான் இந்த வேத எதிர்ப்பு, நாலுவர்ண எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு என்பதை சித்தர்கள் தான் நேரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு நடுவில் எந்த மரபும் இல்லை. சித்தர்கள் இந்த அறிவை எங்க எடுத்திருப்பாங்கன்னா வள்ளுவர்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. சித்தர் இந்த சாமியார் முறையில இன்னைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த சித்தர்களோட சாமியார் முறைக்கும் அப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல, இப்ப இந்த மடம்லாம் வந்து என்ன பேரு, மடம் இல்லை, நீ ஆசிரமம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆசிரமங்கிற சொல்லு புது சொல்லு இல்லை, அது வேத காலத்து சொல்லு. ஆசிரமம்ங்கிறது வேத காலத்து சொல்லு. இந்த ஆசிரம முறை சாமியார்களுக்கும் சித்தர் முறை சாமியாருக்கும் வர்க்க வேறுபாடுகள் இருக்கு, ஜாதி வேறுபாடுகள் இருக்கு. ஆசிரம முறை சாமியார்கள் ரொம்ப லக்ஸுரியா இருப்பாங்க அந்த காலத்திலேயே. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமம் வந்து ஒரு குடில் வச்சிருப்பாங்க அந்த காலத்திலேயே. அங்கே வந்து சாமியார் இருப்பாரு. அவர் வந்து ஒரு பிராமண சமூகம், பிராமண வர்ணம் பார்ப்பனராக இருப்பாரு. அவங்க தான் அந்த ஆசிரமம் நடத்துவாங்க. அந்த ஆசிரமத்தில் கல்வி யாருக்கு நான் சொன்ன மாதிரி 3 பேர் அனுமதிக்குது வேத காலம். யார் அனுமதிக்குதுன்னா சத்திரியரையும் வைசிரியும் அனுமதிக்குது. இன்னைக்கு அது நடக்குதுங்க. ஏன் சத்திரியரையும் வைசிரியும் பிராமணர்கள் தன்னோட ஆசிரம சாமியார் வாழ்க்கை முறைக்குள்ளார அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு அனுமதிச்சாங்கன்னா, அதுதான் அதிகாரம் மற்றும் முதலாளித்துவம் இன்னைக்கு இருக்குல்ல. மன்னன் என்பது, மன்னனுக்கு ஏன் ஆசிரமத்துக்குள்ளார அனுமதி கொடுக்குறாங்க? மன்னன் தான் இடம் கொடுக்கணும். அப்ப மன்னனை அதில் அனுமதிக்கிறாங்கன்னா அதிகாரம், மன்னனோட செல்வாக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆசிரம முறையில இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் சாமியார் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படியே இருக்கும் அந்த கார்பரேட் சாமியார்கள் அரசியல் நெருக்க தொடர்பு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி மன்னர்கள், அந்த காலத்துல மன்னர் என்பது இன்றைய அரசு மாதிரி அன்னைக்கு அதிகாரம். அதுக்கப்புறம் வைசியருக்கு அதிகாரம் பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஏன் வைசியர்? நாம முதலாளி, அவன் தான் பண்ணி கொடுப்பான். லாபம் இல்லாம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்கிறதுக்கு ஆசிரம முறையில் அப்படி இருக்குது. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஆசிரம முறையில வந்து மன்னன் அதிகாரம், அவன் ஏன் வைசியரை சேர்த்துக்கிட்டான்னா அவன் தான் வியாபாரி, பணம் வச்சிருக்கான். அப்ப துட்டு வச்சிருக்கிற முதல்ல வைசியரையும் அதிகாரம் இருக்கிற மன்னரையும் சேர்த்துக்கிட்டு ஆசிரமத்தை கட்டமைச்சாங்க. அந்த ஆசிரம முறை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கார்பரேட் சாமியார் மத்தியில மந்திரி, பெரிய பெரிய அதிகாரி, முதலமைச்சர் பதவி உள்ளவங்களோட தொடர்பு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முதலாளியோட இருப்பாங்க. அந்த ஆசிரமம் அப்படியே இருக்கு. சித்தர் அப்படி கிடையாது. சித்தர் புகையில தங்குவான். அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவான். எதையாவது அவன் வந்து துறவு வாழ்க்கை மாதிரி எதையாவது பாட்டு போடுவான். எங்கேயாவது குகையில இருப்பான். அங்க இருக்கிற பாம்பு காட்டு விலங்குகளோட சேர்ந்து வாழ்வான்.
அது மட்டுமல்ல, சித்தர் சமூகத்துக்கு ஒரு நன்மை செய்தான். ஆசிரம முறை சமூகத்தை சுரண்டியது. சித்தர் என்ன பண்ணான்னா, காடுகளுக்கு போய் அவன் வந்து என்னன்னா சித்த வைத்திய முறையினே உருவாக்குறான் மக்களுக்கு. இது போல எந்த நன்மையும் மக்களுக்கு ஆசிரம முறை உண்டானதே கிடையாது. மாறாக அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மக்களை வன்முறை செய்வதற்கும் அவர்களை அடக்குமுறை வைப்பதற்கும் ஆசிரம முறை பயன்படுத்துது. சித்தர் முறை என்பது அதுக்கு நேர் எதிரானது. சித்தர்கள் காட்டலாம், வீட்டிலே இருக்க மாட்டான், எங்கேயாவது சொல்லாமல் போயிடுவான், கிடைக்கிறத வச்சு சாப்பிடுவான், தங்குமிடலாம் அவனுக்கு தேவையில்லை. துறவு வாழ்க்கை என்பது சித்தர் வாழ்க்கை தான் சரியான துறவு வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவன் எதா பச்சையில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு வைத்திய முறையெல்லாம் சித்தர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான கான்ட்ரடக்ஷன் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆக இந்த பெரிய இதில் குறிப்பாக திருக்குறளோட சொன்ன மாதிரி அதோட பெண்ணிய கண்ணோட்டம் என்பதில் உள்ள கோளாறுகள் என்பது அதோட அரசியல் கண்ணோட்டத்துக்கு ஒப்பிடு பார்க்கும்போது அதோட பெண்ணிய கண்ணோட்ட கோளாறுகள் கூட அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒப்பிடும்போது அது குறைவானது தான். அதில் கூட ஒரு முற்போக்கு பாத்திரம் தான் அதில் இருக்கிறாரு. ஆக தோழர்களே, திருக்குறளின் இன்னொரு சிறப்பு, இத்தனை நூற்றாண்டுகள் ஆனதுக்கு பிற்பாடும் இன்னொரு சிறப்புன்னு சொல்லணும்னா, எந்த வேத நூல்களுக்கும் அது தமிழ் சமுதாயம் அல்லது இந்திய சமுதாயம் சேர்ந்த வேத புராண இதிகாசங்கள் ஆகட்டும், அந்த நூல்களுக்கும் ஆகட்டும், அல்லது உலகம் முழுக்க கொண்டாடுகிற பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், இது போன்ற எந்த மக்களுக்கு மாறல் சொன்ன எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு திருக்குறளுக்கு இருக்கு. அது என்னன்னா, திருக்குறளில் இந்த கடவுளுக்கான நூலுன்னு அது கிடையவே கிடையாது. நீங்க வந்து பைபிளை ஆதரிக்கணும்னா நீங்க கிறிஸ்தவனா இருக்கணும், நீங்க குரானை ஆதரிக்கணும்னா நீங்க முஸ்லீமா இருக்கணும், நீங்க பகவத்கீதை ஆதரிக்கணும்னா ஒரு இந்துவாக இருக்கணும். ஆனால் இது போன்ற தனி எந்த மத கடவுள் அடையாளம் எதுவுமே திருக்குறள் கிடையாது. அதனால்தான் உலகுன்னு உலக பொதுமுறைன்னு சொல்லியிருக்கிறோம். தன்னோட திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எழுதின வள்ளுவர் தன்னோட 1330 திருக்குறளில் எந்த இடத்திலும் ஆதி பகவன் என்பது விஷ்ணுன்னோ சிவன்னோ அவனோ கிருஷ்ணனோ எங்கேயுமே சொல்லல. ஆதி பகவன்கிற வார்த்தையை ஒரு இந்து படிச்சா அவருக்கு என்ன நம்பிக்கையோ அதோட அவர் புரிஞ்சுக்கலாம். அது ஆதி பகவன் அவர் எதோட ரிலேட் பண்ணியிருப்பாரு நான் கருதுறேன். அவர் புத்தர் தான் ரிலேட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த ஆதி பகவனுக்கு அவர் எதையும் வடிவம் கொடுக்கல, அவர்கள் விருப்பத்தை விட்டுட்டாரு. அதுதாங்க ஜனநாயகம். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி! தன்னோட இறை நம்பிக்கையோ அவர் கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு, எனக்கு அவர் இல்லைங்கிற முடிவுக்கு என்னால் வர முடியல. ஆனால் தன்னோட இறை நம்பிக்கையை தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை தன்னோட தனிப்பட்ட விஷயத்துல இன்ஃப்ளூன்ஸ் பண்ணவே இல்லை. தன்னோட கடவுள் நம்பிக்கை தான் வணங்குகிற ஒரு விஷயத்தை வழிபாட்டு முறையை அவர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணவே இல்லை. அதில் வந்து படிக்கிறவனோட நம்பிக்கைக்கு விட்டாருங்க. எவ்வளவு பெரிய ஜனநாயகம்! யாருக்கிட்டையுமே ஜனநாயக தன்மை கிடையாதுங்க. இறை வழிபாடு என்பது அவனோட தனிப்பட்ட உரிமை. வாழ்க்கையில் ஒழுங்காக வாழ்வது என்பது பொது ஒழுங்கு. ஐயா சொல்லுவாரு, பக்தி என்பது உன் தனி சொத்து. பெரியார் சொல்லுவாரு, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. ஒருத்தன் பக்தி கூட இல்லாம இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு பெரியார் சொன்னதான் வள்ளுவர் அப்ப சொல்லியிருக்கிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு போட்ட வள்ளுவர் ஒரு இடத்தில் கூட இந்த கடவுள்னு சொல்லவே இல்லை. அதனால்தான் இன்றும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூத மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பார்சிக்காரர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த மதத்தை சேர்ந்த இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்கும் உலகத்தில் ஒரே பொதுவான நூல், ஒரு ஒரு மத சார்பற்ற 2000 ஆண்டுகள் அந்த நூல்னு சொன்னா திருக்குறள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சோசலித்தின் பொருள் முதவாத கூறுகளோடு சோசலித்தின் கூறுகளோடு வந்த ஒரே நூல் எனக்கு திருக்குறள் தான், நம்ம தமிழ் நூல்ல. ஆகவே தோழர்களே, இப்படி ஒரு சிறப்பான கருத்தரங்கத்துக்கு இந்த ஏற்பாடு செய்து ஒரு புதிய தலைப்பில் நானே என்னை திரும்பி பார்ப்பதும் நானே திருக்குறளை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அருமை தோழர் ராஜாராமுக்கும் ஐயா சிவபாலனுக்கும் நண்பர் விஜயபாஸ்கர், பெரியார் அம்பேத்கர் படி வாசகர் வட்டம், இவ்வளவு தோழர்கள் இன்னைக்கு சனிக்கிழமை இருந்து கூட காலையில வச்சும் கூட இவ்வளவு பேர் வந்து பொறுப்பாங்க இருந்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன்.